உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமி சேனலின் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வார ராசி பலன்களை கண்டு வருகின்றோம். இந்த வாரம் என்பது 3/11/2025 ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 9/11/2025 ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த இடைப்பட்ட நாட்களிலே நாம் கிரகங்களுடைய சுழற்சியில் ஒவ்வொரு ராசி நண்பர்களுக்கும் எந்தெந்த வகையில் பயன்கள் இருக்கின்றது என்பதை காண இருக்கிறோம். இந்த வாரத்திலே வரக்கூடிய சுப நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் தேதி வளர்பிறை சுப முகூர்த்த நாள், 5ஆம் தேதி பௌர்ணமி விரதம், 6ஆம் தேதி கரிநாள் தேய்விரல் வருது, 8ஆம் தேதி சஷ்டி விரதம். இப்பொழுது நாம் வார ராசி பலன்களை காணலாம். மேச ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசி சார்ந்த அன்பு உறவுகள் கொஞ்சம் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வரவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொஞ்சம் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறணும். அது அவர்களுடைய வாழ்க்கைக்கும் நாம் மிகுந்த உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையாக மாறும். இப்போ நம்முடைய மேச ராசிக்கு அதிபதி இந்த வாரத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்ப்போம். அதை பொறுத்து நம்முடைய வார ராசி பலன் என்பது அமையும். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்து ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கு இருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறார், வாக்குஸ்தானம். முக்கியமாக 8ஆம் இடத்துலேருந்து நமக்கு செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா 8ல் போய் உட்கார்ந்துருக்கிறாரு, எப்படி நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. 8ஆம் இடம் என்பது மிகுந்த ஒரு யோகம் தரக்கூடிய இடம். சில நேரங்களில் நமக்கு நோய் கஷ்டங்களை தரக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடம் என்பது அவருக்கு சொந்த வீடு, ஆட்சி வீடு. அதனால் இந்த செவ்வாய் என்பது மேசராசிக்கும் விருச்சிகத்திற்கும் 2 வீட்டுக்கு அதிகாரியாக வரக்கூடியவர். மேசத்திற்கு 8ஆம் வீடு தான் விருச்சிக ராசி. அங்கே ஆட்சி பலம் அடையும் போது ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு சூழ்நிலையும் மாறும். பணபரஸ்தானம் சொல்லுவோம். நிறைய தன வரவுகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு இடம் 8ஆம் இடம். பெரிய செல்வந்தர்களை உருவாக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். அரசியலிலே பெரிய செல்வாக்கு மிக்க நபர்களாக சமூகத்தில் நீங்கள் பெரிய அந்தஸ்துக்கு வரணும்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக பதவிகள் உங்களை தேடி வரும். சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் இடத்துல போய் உங்கள் ராசிநாதன் உட்காரும்போது அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கும் அமையும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு கீழ்நிலையில் கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் சமூகத்தினுடைய மத்தியில் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் பவர் கூடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இப்போ அதிகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நேரம் வந்திருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பாங்க. பொதுவாக செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் இந்த மேசத்திற்காரவங்களுக்கெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் துறை ரொம்ப யோகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் அந்த பூமிக்காரகன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த நிலம் சம்பந்தமான தொடர்புகள் மூலியமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள். அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலாளிகளும் இருக்கிறாங்க, அதே மாதிரி மீடியேட்டர்ஸும் இருக்காங்க. இந்த மீடியேட்டர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் யோகம். சரிங்களா? திடீர்னு பெரிய சொத்தை முடித்து நிறைய பணம் கைக்கு வர மாதிரி, அதுதான் பணப்பிரஸ்தானம் சொல்லுவோம். எதிர்பாராத வரவுகள் திடீர்னு உங்களுக்கு நீங்கள் இந்த இவ்வளோ தூரம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு செல்வந்தனாக மாறுவோம்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. அது மாதிரி சில பேருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக, லாட்டரி சீட்டின் மூலியமாக சில பரிசுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அது ஏன்னா அந்த 8ல் போய் உட்கார்ந்து நமக்கு அருள் பாலிக்கிறதுனால செவ்வாய் பகவான். அதே நேரத்தில் 8ஆம் இடம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிறப்புற்று விளங்கிக்கிட்டு இருக்குது. எப்படின்னு சொன்னால் குருவினுடைய அனுக்கிரக பார்வை. குரு உச்சபலம் அடைந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 8ஆம் இடம் சிறப்புறும் பொழுது நீங்கள் ஏதாவது நோய் நொடியில் இருந்தாலும் சரி, அந்த நோய் நொடிகள் தானாக தீர்ந்து போயிடும். ஏதாவது வழக்குகள் பிரச்சனைகள் உங்களுக்கு நிலுவையில் இருந்தால் அதையும் இப்பொழுது நீங்கள் தீர்த்து கொள்வதற்கும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி அக்கம் பக்கத்தில் சண்டை பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்க தொந்தரவு இதெல்லாம் இப்போ இருந்துச்சின்னு சொன்னால் அவங்க உங்களை விட்டுட்டு தானாக காணாமல் போயிடுவாங்க. எதிரிகள் அழிந்து ஒளிவார்கள். சரிங்களா? எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு இடம் 8ஆம் இடம். அதேமாதிரி 6ஆம் இடமும் உங்களுக்கு சிறப்புற்று இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
அதே மாதிரி 8ஆம் இடத்துலையே நீங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது வாக்குஸ்தானமும் வலிமை அடைகிறது. அப்போ உங்களுடைய வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா கம்பீரம் இருக்கும், அதிகார துணி இருக்கும், ஒரு கமாண்டிங் பர்சனாக நீங்கள் இப்போ விளங்குவீங்க. சரிங்களா? அதாவது எந்த ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதிகாரத்தை உங்கள் வார்த்தைகள் மூலியமாக செலுத்தி அதை சரியாக காரியமாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்கள் வார்த்தைகளில் பவர் இருக்கும். எதில் என்ன கேட்டு வேலை செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக கீழ்பணிந்து அடிபணிந்து வேலை செய்வாங்க. அந்த மாதிரியாக நாங்கள் ஒரு பவர் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. சரிங்களா? அதனால் இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நல்லா முன்னேறணும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே இளைய சகோதர சகோதரிகள் உங்களோட கருத்து வேற்றுமையில் இருந்தால் அவங்களோட போய் சேர்ந்து இணக்கமாக பேசி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். இளைய சகோதர ஸ்தானத்திற்கும் செவ்வாயினுடைய பார்வை விழுகிறது. அதனால் உங்களுக்குள்ள உள்ள கருத்து வேற்றுமைகளை விலக்கிவிட்டு நீங்கள் நல்ல நிலையில் உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இளைய சகோதரர்கிட்ட நீங்கள் ஏதாவது சொத்து ஒரு பகிர்மானங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தால் இப்போ பேசி தீர்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 3 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், மன வலிமை மற்றும் இளைய சகோதர சகோதரனுடைய ஆதரவு இது எல்லாமே முழுமையாக இருக்குன்னு இப்போ நல்லா தெரியுது. நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி கையிருப்புகள் கொஞ்சம் காலியாகும். உங்கள் தனசனாதிபதி சுக்கிரன் நீசபலம் அடைந்து உங்களுக்கு விரைஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு நல்ல பேரும்புகள் செல்வாக்கெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வருமானத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனால் வெட்டி செலவு நிறையா ஆகும். குடும்பத்திற்கு நிறையா செலவு பண்ணுவீங்க, வெளியிலையும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீங்க. கையிருப்பை காலி பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக விளங்கி கொண்டிருக்கின்றது. தாய் வழி உறவுகள் 100% உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நல்ல ஒரு ஏற்ற நேரம் இது. அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே முழுமையான ஒரு ஆதரவு தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்களுக்கு 9 குடையவன் 5 குடையவன் சூரியன் வந்து இப்போ நீசபலம் அடைந்திருந்தாலும் கூட ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்து ஒரு ராசியை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு பாதகங்கள் இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு 9 குடையவன் குருபான் உச்சபலம் அடைந்திருக்கிறார் இப்போது. அதனால் நீங்கள் பிள்ளைகளை பற்றி எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் பணிகளை நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு இப்போது என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க, ஆதரவு தருவாங்க. தொழிலில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையும் முக்கியமாக தொழிற்சானாதிபதி சனி பகவான் வக்கரகதியில் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இருப்பினும் குருவினுடைய அனுக்கிரக பார்வை உச்சபலம் அடைந்து தொழிற்சானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் தொழில் சார்ந்து சாதிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்புள்ள ஒரு வாரம் இது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆடம்பரத்துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்கள், அதாவது செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் விற்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஆட்கள், பைக் விற்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலீடு செய்யும்போது நல்ல பொருள் வாங்குறோமான்னு கவனமாக பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு குறைந்த விலைக்கு போகக்கூடிய ஒரு பொருளை அதிக விலைக்கு வாங்கிட்டு வந்து நஷ்டப்பட்டுருவீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த காஸ்மெட்டிக் பொருள் விற்கிறவங்க, இந்த பியூட்டிஷியன்ஸு, பியூட்டி பார்லர் நடத்தக்கூடியவர்கள், அது சம்மந்தமான அழகுத்துறை, அழகு சாதனங்கள், இந்த ஆடை ஆபரணங்கள் விற்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி நகைத்தொழில் செய்கிறவங்க, நகை வியாபாரிகள், இவங்களுக்கு நல்ல யோகமான நேரமாக இருக்குது. அரசு பணியில் இருக்கக்கூடிய அந்த குருமார்களாக வழங்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அதே மாதிரி நீதித்துறையில் இருக்கிறவங்க, நம்மளுடைய ஆன்மீக சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகமான நேரம், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விவசாயத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படணும். ஏன்னா 10 குடையும் சனி வந்து வக்கரகதியில் இருக்கார். சனி பகவான் தான் விவசாயத்துறைக்கு அதிகாரி. எந்தெந்த கிரகங்கள் நம்மளுக்கு வலிமையாக சப்போர்ட்டாக இருக்குதோ அந்த துறை சார்ந்தவங்கள் யோகமாக இருக்குது. யோகமற்ற துறைன்னு சொன்னாக்கா அந்தந்த கிரகங்கள் வக்கரமாகிறது, நீசமாகிறது, அது சார்ந்த துறையில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதைத்தான் நம்ம எச்சரிக்கைப்படுத்தியிருக்கிறோம். சரிங்களா? கவனமாக நான் சொன்னதில் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையானதாக வருமானம் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே நம்முடைய மேசராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 5ஆம் எண் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம்.
ரிஷபராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் ரிஷபராசிக்கு சில விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த வாரத்திலையும் சில விஷயங்கள் தொடர்கிறது. குறிப்பாக உங்களோட ராசிநாதன் இப்பொழுது நீசபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அதாவது நமக்கு ராசிநாதன் நல்லா இருக்கணும், அதே மாதிரி ராசி வீட்டில் உச்சமாகக்கூடிய கிரகமான சந்திரனும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த வாரம் என்பது ரொம்ப யோகமாக நடக்கும். அப்போ இந்த வாரத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்குது சூழ்நிலைன்னு பார்த்தா, உங்களோட ராசிநாதன் வீக் ஆகிட்டார், நீசபலம் அடைஞ்சிட்டார். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு சென்ற இடங்களில் கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் குறையும், அல்லது உங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்காது. யாரையாவது சந்திக்க போகும்போது அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. காலையிலேருந்து ஒரு 10 இடம் ஃபோன் பண்ணால் தான் ஒருத்தர் எடுப்பார். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிகழும். நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம். கிரகங்கள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு சாதகமான பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? சாதகமாக கிரகம் இருந்தால் தான் நான் பதில் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலே உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால சுய ஒரு ஒழுக்கங்களில் சுய நிலைகளில் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு புத்தி தடுமாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். எந்த விஷயத்துக்கும் நம்ம கொஞ்சம் அதிக டென்ஷன் ஆகிறது. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை வேறு உங்கள் ராசிக்கு இருக்குது. அதிக கோபம், டென்ஷன், யார் மேலேயா எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி வார்த்தைகளில் அதை பிரயோகப்படுத்துறது. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க மனசையும் காயப்படுத்துறது. ஏன்னா உங்களுக்கு தான் இப்போ ஒரு சுய நினைவு சுய புத்தி இல்லாமல் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. அப்போ எப்படி இருக்கணும் நமக்கு டைம்? இப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வரோம்னா, இந்த வாரத்தில் நீங்கள் இப்படி இருக்க போகிறீங்கன்னு முன்னாடியே சொல்லிடுறோம். அப்போ கேட்டுக்கிறீங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆல்டர்னேட்டிவாக நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணும். சரி, நம்மளுக்கு இந்த வாரத்தில் இப்படி சொல்லிட்டாங்க, பேசுகிறதுல கவனமாக இருக்கணும், வீட்டில் இருக்க முடியாது, சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலையும்ன்றதை உணர்ந்துக்கணும். சரிங்களா? உங்கள் கிரகம் சுக்கிரன் நீசபலம் அடைந்த லாபஸ்தானத்தை தான் பார்க்குது. அப்போ முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், அதில் ஒரு மாற்றம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு லாபமாக இருக்கும், நன்மையாக இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அடுத்தவங்கள்ட்ட ஒரு கெட்ட பேரை நம்ம வாங்கிடக்கூடாது. சரிங்களா? அப்போ நம்மளுடைய நிலைகள் நம்ம தடுமாறிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும். அவர் இந்த வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை மட்டும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அடுத்து 2 நாள் விரயஸ்தானத்துக்கு போயிடுறாரு. சரிங்களா? விரயஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. அடுத்து உங்களுக்கு இந்த 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது 6ஆம் தேதி மதியானம் 2 மணிலேருந்து 8ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டைம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசியில் உச்சபலம் அடையக்கூடிய கிரகம் உட்காந்து உச்சபலம் அடைஞ்சிடும். அப்போ ராசி வீடு ரொம்ப ரொம்ப பிரைட் ஆகிடும். சரிங்களா? அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையில் உருவாகிடும். சரி, இந்த சுக்கிரன் எவ்வளோ நாளைக்கு நீசமாக இருக்காருன்னு பார்க்குறோம். அதாவது சுக்கிரன் இந்த வாரத்தில் முதல் நாள் மட்டும்தான் நீசமாக இருக்கார். மற்ற நாட்களில் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கார். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. நீசமாக இருக்கிறது ஒன்று தான், 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல போய் உட்காந்து விரயஸ்தானத்தை பார்க்குறது ஒன்று தான். ஆனால் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைஞ்சிடறாரு. இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாதவங்கள்ட்ட எதையுமே பேசக்கூடாது, வெட்டி செலவு பண்ணக்கூடாது, கையிருப்பை காலி செய்யக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பரிமாறுவீங்க. சரி, யாரையாவது ஒரு பற்றி குறை சொல்லிடுவீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, உடனே கேட்டுக்கிட்டு போய் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லிட்டாங்கனாக்கா உங்களுக்கு பகையாக மாறிடுவாங்க, நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன ஆட்கள். அதனால் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க. இந்த வாரத்தில் நமக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. அதை நம்ம சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் அடுத்து 2ஆவது நாள் போய் உட்காந்துருக்காரு இல்லையா, துலாமில் போய் உட்காந்து ஆட்சி பலம் அடைவார். ஆனால் அங்கே ஒரு கிரகம் நீசமாக இருக்குது. எதுனா 4 குடையவன் சூரியன் நீசபலம் அடைந்திருக்கிறார் அந்த இடத்துல. அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விதத்திலும் தடுமாற்றங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படின்னு சொன்னாக்க 6, 7, 8, அடுத்து 9. 6ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 9ஆம் தேதி முழுமையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். அப்போ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நாட்களை நம்ம கவனமாக கடந்து போகணும். 3, 4, 5 இந்த 3 நாளை ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்ற நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், மாற்றமுக்கு இடமே இல்லை. சரிங்களா? நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். அதே மாதிரி உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்திலேயும் சில நல்ல காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க.
சரிங்களா? உங்கள் தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இந்த டைமில், சரிங்களா? இந்த வாரம் முழுவதுமே தாயோட உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்க்கணும். 4 கூடியவன் நீசம், 4ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் சாரம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளணும். தாய்க்கும் உங்களுக்குமான ஒரு பரஸ்பர அன்பை கெடுத்துக்கிறாதீங்க, கவனமாக பேசுங்க, சரிங்களா? அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு செலவு வைப்பாங்க. எங்கேயாவது உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் சொல்கிறத கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிடுவாங்க, சரிங்களா? அதனால் உங்களை விட்டு கொடுத்து போங்க, ஒன்றும் பாதகம் இல்லை. உங்கள் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் 5 கூடியவன் ஆண்களுக்கு புதன் வக்கரகதியில் இருக்கிறார். அவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. எதையும் பேசி கோபத்தை நீங்கள் உண்டாக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். அவங்க கொஞ்சம் சரியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறது கவனமாக சொல்லுங்கள். வெளியில் ரொம்ப தேவையில்லாமல் அலையாதப்பா மட்டும் சொல்லிடுங்க. மற்றபடி நீங்கள் அதிக அட்வைஸ் பண்ண வேண்டாம் இந்த நேரத்தில், சரிங்களா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும். ஏன்ப்பா லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா, இப்படி தான் பேசணும். உங்களுடைய ஃபோர்ஸை கொண்டு போய் காமிக்கக்கூடாது. நீங்கள் இப்போ இந்த ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க 1க்கு 2 மடங்கு மேலே ஏறிடுவாங்க. வாலிப பிள்ளைகளாக இருந்தால் மரியாதைக்கு எடுத்துக்கிடாதீங்க. அதனால் சொல்கிறத மட்டும் கவனமாக பார்த்துங்க. அதேமாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த களத்திரஸ்தானம் வலிமை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நண்பர்கள் மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி திருமணமாகாமல் காத்திருக்கிற உறவுகளுக்கு திருமண யோகம் நிறைய வந்திருக்குது. குழந்தை பாக்கியம் இப்போ யோகமாக இருக்குது, சரிங்களா? அதனால் இந்த திருமண தடை விலகுகிறது. புதுசாக நீங்கள் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையாக ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல நேரம். நல்ல வரன்கள் மையம் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நல்ல உதவியாக இருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் என்பது உங்களுக்கு நல்ல உற்சாகமாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. நல்ல டென்ஷன் கோபம் எல்லாம் வரும். நியாயமானதுக்கு அநியாயத்துக்கு கிடையாது, சரிங்களா? தட்டி கேட்பீங்க. எங்கே போனாலும் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்பீங்க. அப்படி ஒரு உற்சாகமான மனநிலையில் தைரியத்தோடு எந்த காரியத்திலும் நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்து நீங்கள் இருப்பீங்க. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் என்பது கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் இருக்க தான் செய்யும். கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் ஒரு லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்குது. அதனால் 100% எடுக்கிற முயற்சி எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கும், அருமையான வருமானங்கள் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் வெற்றி அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், கவனமாக இருக்கணும், சரிங்களா? அது வெளிநாட்டில் இருக்க நமது அருமை உறவுகள் நீங்கள் தாராளமாக நீங்கள் காரியங்களை செய்யணும், தடையில்லாமல் வெற்றி பெறணும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இந்த வாரம் என்பது அனைத்து உறவுகளுக்கும் நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தம்பதிகள் கணவன் மனைவியுடைய இணக்கமான சூழ்நிலை இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் நல்லபடி சந்தோஷமாக இருங்க, நல்லபடியாக நம்ம குடும்பத்தை கொண்டு போங்க, பிள்ளைகளுடைய அரவணைப்பாக இருங்க. நல்ல வருமானம் தருவதனால வருமானத்தை நீங்கள் கொண்டு செலுத்தணும். வெட்டி செலவு பண்ணாதீங்க. வெட்டி செலவு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருங்க, சரிங்களா? இந்த வாரத்தில் நம்ம ரிஷபராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாயினுடைய எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். புதன் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சுக்கிரனோடையும் இணைஞ்சிருக்கிறார், 5 கூடியவனோடு இணைஞ்சிருக்கிறார். சுக்கிரன் 5ஆம் வீட்டு அதிபதியாக ஆட்சி பலம் அடைந்து அங்கே உட்காந்துருக்கிறார். பொதுவாக புதனும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் இணைஞ்சிட்டாலே அவங்களுக்கு இந்த வாரம் பூரா மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எப்பயும் சிரித்த முகத்தோடு இருப்பீங்க, ஒரு கலை ஆர்வத்தோடு இருப்பீங்க, ஏதாவது நல்ல விஷயங்களை காதில் கேட்பீங்க, கண்ணில் நல்ல ஒரு கலை நிகழ்ச்சிகளை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. மனதையும் உங்களுடைய மூளையையும் சிந்தனையையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு நல்ல ஒரு கலை சார்ந்த விஷயங்களை முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சங்கீதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க, சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் வந்திருக்குது. அதாவது 1000 கவலை இருக்குது, 1000 ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே இருக்குது. நமக்கு வேலை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் யோசித்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. இதையெல்லாம் போக்கணும்னு சொன்னால் நம்முடைய மனசை வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணணும். அப்போ டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் வந்திருக்குது. இந்த காலத்திலேயே நாமளும் அது சார்ந்து போயிடணும். அதாவது ஒரு தண்ணி ஓடுதுன்னா நீரோட்டத்தில் அதிகமான தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது
நம்ம ஈஸியாக போகணும்னு சொன்னால் அந்த தண்ணி போகிற பாதையிலே நம்ம நீஞ்சி போனோம்னா சீக்கிரம் போயிடலாம். அதை எதிர்த்து பயணிக்கும் போது நம்மளால் அந்த இலக்கை சீக்கிரம் அடைய முடியாது. ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி எதிர்த்து பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் காலத்தோடு ஒத்து போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போ நீங்கள் எதை சார்ந்து போகணும்னா எல்லா கவலைகளையும் மறந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஓரம் கட்டி விட்டுட்டு நீங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைக்கணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாகும். யார்கிட்டையும் சிரித்து பேசணும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். உங்களுக்குள்ள காயத்தையோ உங்களுக்குள்ள மனவேதனையோ நீங்கள் வெளியில் காட்டக்கூடிய நேரம் இதுவல்ல. இந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மட்டும் காட்டினீங்க வச்சுங்களேன், ஏதோ ஒரு விஷயம் நல்லது உங்கள்கிட்ட எதிர்பாலினத்திட்ட இருந்தோ அல்லது உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்தோ யார்கிட்ட போய் பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? சரி, ஏதாவது ஒரு கன்ஃபியூஸாக இருப்பாங்க, நம்ம இவர்கிட்டே ஒப்படைச்சிருவோமே அந்த பிரச்சனையை, அவரே பார்த்துக்கிட்டும் சொல்லி ஏகப்பட்ட ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களோட ஒப்படைச்சி அப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அது மாதிரியான எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த வாரம் சந்தோஷமாக இருங்க. குடும்பத்தோடு கூட போய் சந்தோஷமாக இருங்க. முடியலையா நீங்கள் எங்கேயாவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஒரு தியேட்டரில் போய் உட்காருங்க, இல்லை ஒரு தனிமையில் நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, அல்லது ஏதாவது கோயிலில் போய் உட்காந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான சொற்பொழிவு கேளுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி எதில் கிடைக்கும் அதில் நீங்கள் இந்த வாரத்தை கொஞ்சம் கடத்தணும். உங்கள் வேலைப்பளவுலாம் அதுக்காக ஒதுக்கி வச்சுட்டு போக சொல்லலை, முடியுங்க. ஆனால் இதுக்கு அதிக நேரம் செலவிடுங்க. அப்படி செலவு பண்ணும்போது என்ன ஆகுன்னா உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும், புத்துணர்ச்சி ஏற்படும், உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படும். அப்போ நீங்கள் இன்னும் அடுத்து இந்த கிரகம் மாறும்போது இன்னும் நீங்கள் பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா மாறிடும். அப்போ உடல் ரீதியான ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காப்பதற்காக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது சந்தோஷத்திற்கு, மகிழ்ச்சிக்கு. நல்ல உணவு சாப்பிடுங்க. உங்களுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கோ அது தேடி போங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு இவ்வளவும் பண்ணுறோமே வருமானம் இருக்குமான்னு பார்த்தா 100% வருமானம் இருக்கும். நல்ல வருமானம் இருக்கிறது. 10ஆம் இடமான தொழிற்சாணத்திற்கு உச்சபலம் அடைந்த குரு பார்வை இருக்குது. லாபஸ்தானத்திற்கு உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தை தான் பார்க்குறார். 5ஆம் வீட்டில் அமர்ந்த சுக்கிர பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை தான் பார்க்குறார். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் தாத்தா பாட்டிகிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். சில பேர் ரொம்ப நாளாச்சு அம்மா தாத்தா பாட்டி இப்போ பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, போக முடியாது. ஆனால் இப்போ போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக ஏதாவது ப்ராஃபிட் இருக்கும், இல்லாமல் இருக்காது. பணம் கொடுப்பாங்க, நகை கொடுப்பாங்க, சொத்து கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பயன்படுத்திக்கிறேங்க. இது நல்ல நல்ல வாரம் இந்த வாரம். சரிங்களா? தாய் வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள் இப்போ சரியில்லை. சரிங்களா? அதனால் தாய் வழி உறவுகள்கிட்ட கவனமாக இருங்கன்னு சொன்னாலும் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு நன்மை தான் செய்வாங்க, பாதகங்கள் கிடையாது. அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் வாரத்தின் முதல் நாள் நீசபலம் அடைகிறது. அதனால் கொஞ்சம் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் மட்டும் தாயிட்ட கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கங்க. அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் தாய் வழி உறவுகள்கிட்ட ஏதாவது உங்களுக்கு அம்மாக்கிட்டேயோ சித்திக்கிட்டேயோ அல்லது பெரியம்மாக்கிட்டேயோ நீங்கள் போய் ஏதாவது ஒரு உதவியை நாடணும்னு நினச்சிங்கன்னா முதல் நாளில் மட்டும் விட்டுருங்க. அடுத்த நாள்லேருந்து நீங்கள் அந்த காரியத்தை பாருங்கள். திங்கக்கிழமை விட்டுருங்க. சரிங்களா? சரி, தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு முழுமையான சாதகத்தோடு தான் இருக்கிறாங்க, பாதகங்கள் இல்லை. அதே மாதிரி அவங்களும் சில நேரங்களில் ஒரு சிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப பாதிப்பில் அவங்களுக்கு மனசளவில் கஷ்டத்தில் காயங்கள் இருப்பாங்க, வெளிக்காட்ட மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட காட்டினா நீங்கள் வருத்தப்படுவீங்கன்றக்க அவங்களை வெளிக்காட்ட மாட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்களுடைய முகத்தை வச்சு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய பாருங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும். பின்னாளில் பிள்ளை நல்லா பார்த்தான்ற ஒரு மனசில் ஒரு சாந்தமாக சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிடுவாங்க. சரிங்களா? வெளியூர் பயணங்கள் இந்த வாரத்தில் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நன்மை செய்யுமான்னு பார்க்குறோம். 100% வெளியூர் பயணம் நன்மை செய்யும். வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் தமிழ் உறவுகளுக்கு இது யோகமான ஒரு வாரம். அதே மாதிரி 6க்குடையவன் செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறார். சரிங்களா? இப்போ பணம் வெளியில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வரலாம். ஆனால் அந்த கடனையும் வாங்கி நீ என்ன செய்ய போகிறீங்கன்னா ஒன்று தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்க, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே அதிக வட்டி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த வட்டியை அதை குறைச்சி அந்த வட்டியிலேருந்து வெளியில் வருவதற்காக குறைந்த வட்டிக்கு நீ வெளியில் வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கி அந்த வட்டியை அந்த முதலீடை அடைக்கலாம்.
அதே மாதிரி அந்த கடனை அடைக்கலாம். அதே மாதிரி வேறு ஒரு தேவைகளுக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல காரியத்திற்காக கூட நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடனை அடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வாரத்தில் வழக்குகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சாதகமாக முடியும். வழக்குகள் 100% உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த வாரத்தில் இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப யோகமான வாரம். உங்களுக்கு களத்திரக்காரகன் 7 கூடையவன் குரு உச்சபலம் அடைஞ்சு தனஸ்தானத்தில் உட்காந்துட்டார். அப்போ உங்கள் கணவன் அல்லது மனைவி மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் கிடைக்கும், தன வரவுகள் கிடைக்கும். அவங்க சேமிப்பு உங்களுக்கு தருவாங்க, அல்லது அவங்க பேரில் இருக்க சொத்தை விற்று கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுமாதிரி நண்பர்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கண்டுக்கிறாமல் வந்திருப்பாங்க, இப்போ என்ன வேணும்ப்பா சொல்லு தரேன்னு சொல்லி அவங்க உதவி செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் காசு வந்திருக்குது. அப்போ அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு தருவாங்க. அது மாதிரி இப்போ அவங்க கை ஓங்கி இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து பயணிக்கும் போதும் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும், பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சரிங்களா, அப்போ லாபஸ்தானமும் வலிமை அடைஞ்சிருக்குது. லாபஸ்தானம் அதிபதி செவ்வாய் ராசியை பார்க்குறாரு, விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் ஒரு பக்கம் நம்மளுக்கு நிறையா வந்தாலும் கொஞ்சம் செலவு வரும்னு காட்டுது. செலவு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத செலவை பண்ணாதீங்க. கடன் வாங்கி கூட செலவு செய்ய போகிறீங்க, அது நல்லதாக பயன்படுத்திக்கங்க, வெட்டியாக ஆக்கிறாதீங்க. சரிங்களா, குடும்ப தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முழுமையான ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தாய் தந்தை உறவுகிட்ட நான் சொன்ன மாதிரி முதல் நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, மற்ற நாளில் பாதகம் இல்லை. இந்த வாரம் என்பது நமது அன்பு உறவுகளுக்கு நல்ல வாரம், திருமண யோகத்தை தரக்கூடிய ஒரு வாரம், புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு வாரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கும்பொழுது 2வது எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன். அதே மாதிரி கடகராசியில் உச்சமாக வேண்டிய ஒரு கிரகம் அங்கே உட்காந்து உச்சமாயிடுச்சு. அதிக பலத்தோடு உட்காந்துருக்கு. உச்சம் என்று சொன்னால் என்ன கேட்டிங்கன்னாக்கா அதிக சக்தி பெறுவது. சரிங்களா, இப்போ ஒரு சூரியன் நம்ம சூரியனை நேராக பார்க்குறோம். சூரியனை கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஒரு மேகங்கள் மறைச்சி பார்க்கும்போது சூரியனை நம்ம எளிதாக பார்க்க முடியும். அதே நேரத்தில் சூரியன் எந்த விதமான தடையும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் நேராக உங்களுக்கு காட்சி கொடுத்தா அப்படி இருக்கும். பயங்கர ஒரு பிரைட்டாக காட்டும் இல்லையா, அந்த மாதிரி தான். அது மாதிரி நிலவு முழு பௌர்ணமி நேரத்தில் நமக்கு எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குது, எவ்வளவு அது பார்க்கும்போது அதிக சக்தியோடு காணப்படுது. அது மாதிரி தான் இந்த கடகராசிக்கு அங்கே உட்கார்ந்துருக்கிற குரு உச்சபலம் அடைகிறனால அந்த ராசி வீடே மிகுந்த பிரைட் ஆகிடுது. அப்போ இந்த டைம் உங்களுக்கு மனசளவுலையும் சரி, நம்முடைய சிந்தனையிலும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும், தைரியங்கள் அதிகமாக காணப்படும். எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கிறதாக நீங்கள் உணர்வீங்க. யாரையும் நம்பி இருக்காமல் நாமளே அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவோம்ன்ற ஒரு தைரியத்தையும் மனவழியுமே நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஒரு நேரம் இந்த வாரம். அதற்கு ஒரு உடந்தை செய்வது போல உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அதுக்கடுத்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை உச்சபலம் அடைகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான டைம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் இருக்குது பார்த்தீங்களா, 9ஆம் தேதி அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெட்டி அலைச்சல் இருக்கும், செலவுகள் அதிகமாக காணப்படும். அப்போ அந்த செலவு சுப செலவுகளாக இருந்தால் பரவாயில்ல, வீண் செலவுகளாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களது கடமை. ஆனால் மற்ற அந்த 6 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கிறது. ரொம்ப யோகமான நாட்கள். நீங்கள் இந்த எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெற்றுருவீங்க. சரிங்களா, அது யோகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி தொழில் சார்ந்த எடுக்கிற முயற்சி எல்லாமே லாபமாக முடியும், ரொம்ப ரொம்ப யோகமாக முடியும். காரணம் 10 கூடிய தொழிற்சானாதிபதி லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார், விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். விரயஸ்தானத்தை பார்க்குற என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியூர் வெளிநாடுகள் இருக்கின்ற உறவுகளுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்ல வேண்டிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுகிறது. நீங்கள் கிளம்பிடுவீங்க. ஏற்கனவே வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா, அது கொஞ்சம் திருப்தியாக இல்லையா, இப்போ வேறு கம்பெனி மாறலாம். அதே மாதிரி சம்பள உயர்வு வேணுமா, கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களுக்கு ஊரை விட்டு வெளியில் போய் பிறந்த இடத்துட்டு வெளியே போயிட்டாலே நமக்கு அந்நியர் தான். சரிங்களா, நம்ம அந்நிய தேசத்தில் தான் இருக்கோம்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக நன்மை தரக்கூடியதாக இருக்கும்.
அதே நேரத்தில் உள்ளூரிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான நேரமாக அதிக லாபம் தரக்கூடிய விஷயமாக அனைத்துமே அமைஞ்சிடும். சரிங்களா? நீ எந்த துறையை சார்ந்தவராக யோகமானதாக மாறும். அதே மாதிரி இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரிக்கல் லைனில் உள்ளவங்க, சரிங்களா, இந்த மின்சாரத்தை வைத்து தொழில் செய்பவர், நெருப்பை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். அது சார்ந்த இன்னொன்று, நிலத்தை வைத்து தொழில் செய்பவர்கள், மண்ணிலே முதலீடு செய்யக்கூடியவர்கள், பயிர் செய்பவர்கள், அதே போல் இந்த நிலங்களை வாங்கி விற்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இந்த வாரத்திலேயே முழுமையாக பக்கபலமாக இருப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்கால் தங்கையாக இருக்கட்டும், உங்களுக்கு முழுமையான நன்மை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இளைய சகோதர காரகன் புதன் கேந்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் இடமான தொழிற்சாணத்தை பார்க்குறார். மூத்த சகோதர காரகன் சுக்கிரன் 10ஆம் இடமான தொழிற்சாணத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு நன்மை தான் செய்வாங்க. தொழிலில் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. கவலைப்பட வேண்டாம். அதுமாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில், உற்சாகமான நிலையில் இருக்கிறாங்க. பக்கபலமாக இருந்து நிச்சயமாக உதவியும் செய்வார்கள். மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? அதே மாதிரி 7 குடைவன் கடத்தரக்காரகன் சனி பகவான் வக்கரகதி 8ஆம் இடத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கார். அவருக்கு பதிலாக வேறு கிரகங்கள் நம்மளுக்கு வேலை செய்யும். சரிங்களா? இப்போ 7 குடைவன் நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரா, அப்போ 7ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்கும். எந்த கிரகம்னா செவ்வாய். செவ்வாய் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உச்சபலம் அடைய வேண்டிய செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது 7ஆம் இடமும் வலிமை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதேமாதிரி செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 7 குடைவன் மீது விழுகிறது. அப்போ 100% கடத்தர தோஷம் விலகுகிறது. அதே மாதிரி திருமண யோகம் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணங்கள் உறுதி செய்யப்படுகிறது. அதே மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் யோகமாக மாறுகிறது. நல்ல மனைவி கணவன் கிடைப்பாங்க. அதே மாதிரி இந்த காதல் திருமணம் செய்வங்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். புதியதாக நீங்கள் யாரையாவது சந்தித்து அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புதிய ஒரு காதல் விஷயங்களில் நீங்கள் அதிகமான நாட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் விளங்கி கொண்டிருக்கிறது. அதில் இந்த நேரம் என்பது தொழில் சார்ந்து முன்னேறக்கூடிய ஒரு நேரம், அதிக லாபத்தை பெறக்கூடிய நேரம், வெளியூர் பயணங்கள் மூலியமாக நன்மைகளை பெறக்கூடிய நேரம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. அதே மாதிரி உங்கள் ராசியில் உச்சமான குருவினுடைய எண் 3ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன். அவர் வந்து இந்த ஐப்பசி மாதம் வந்துட்டாலே நீசமாயிடுவார். அப்போ தொடர்ந்து நீசகதியிலேயே இருக்கிறார். ஆனால் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் மட்டும்தான் அவர் நீசமாக இருக்கார். வாரத்தினுடைய முதல் நாள் மட்டும் நீசமாக இருக்கிறார். மற்ற 6 நாட்களும் நீசபங்க ராஜயோகம் அடைகிறார். அதாவது ஒரு ராசி வீட்டில் ஒரு கிரகம் போய் நீசமாகுதுன்னு சொன்னாக்கா, அந்த ராசி வீட்டு அதிபதி அந்த ராசி வீட்டில் வந்து உட்கார்ந்து ஆட்சி பலம் அடைஞ்சிட்டா நீசபங்க ராஜயோகமாக மாறிடும். அதே நிலை இந்த வாரத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நீசபலம் அடைந்தவர் இப்பொழுது வாரத்தில் 2வது நாளில் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ நீசபங்க ராஜயோகம் சூரியன் அடைகிறார். அப்போ சூரியன் நல்ல நிலையில் வலிமை பெற்று விட்டார்னு அர்த்தம். சரிங்களா? ஐப்பசி மாதத்தில் சூரியன் சக்தியை இழந்தாலும் அந்த சூரியனுக்கு வலிமை தரக்கூடிய வகையில் அந்த ராசி வீட்டு அதிபதி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலன். அதே மாதிரி இந்த சிம்ம வீட்டிற்கு ஒரு யோகக்காரகன்னு சொல்லக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா செவ்வாய். இந்த 4ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வரக்கூடியவர், கேந்திரம் மற்றும் திரிகோணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். இந்த சிம்ம லக்கிரத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் நல்லா இருந்துட்டார்னா போதும், நீங்கள் வந்து நிச்சயமாக அரசு அதிகாரிகளாகவோ காவல்துறையில் பெரிய ஒரு பதவியிலேயோ இருப்பீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி பெரிய நில சுகாந்தாராக இருப்பீங்க, ரியல் எஸ்டேட் துறையில் கொடிகட்டு பறப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் அரசு உத்தியோகத்தில் பெரிய பதவிகளில் அனுபவிப்பீங்க, அரசியல்வாதிகளாக இருப்பீங்க. அரசியல்வாதிகளில் பெரிய பெரிய பதவிகளில் பெரிய அதிகாரத்தில்
பிரதமராகவோ முதலமைச்சராகவோ அல்லது பெரிய கிராம அதிகாரிகளாகவோ நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வளம் வந்திருக்கீங்கல்ல, அதில் இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த சூரியனும் வளமடைந்து செவ்வாயும் வளமடைந்திருந்தால் நிச்சயமாக இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டிற்கு அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைஞ்சிட்டாலே போதும், நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்கிடுவீங்க. நிறைய சொத்துக்கள் சொந்தமாக வாங்குவீங்க. நீங்கள் பிறந்தது ஒரு ஏழை குடிசை வீட்டில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாத வீட்டில் தாய் தகப்பன்ட்ட கிழிஞ்சு துணி போட்ட தாய் தகப்பனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் பிறந்த நேரம் அவங்களுக்கு யோகமாக மாறும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர 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 அவங்க குடும்பம் மேன்மை அடையும். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இறுதி காலத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் ஒரு உச்ச நிலையில் உட்காந்துட்டு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போவீங்க. இந்த மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி ஊரை அடித்து உலையில் போடுவான்னு சொல்கிறாங்க இல்லையா, எத்தனை வீட்டில் தீப்பற்றி எரிஞ்சாலும் அந்த வீட்டில் இருக்க தங்கம் பொருள் நகையை நம்ம வீட்டுக்கு வந்துடுண்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு வந்து இந்த சிம்ம ராசி இலக்கணம், சிம்ம ராசி செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்க வந்து பொதுநலவாதிகள். நம்மக்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்கா, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க. என்ன ஒன்று கோவப்படுவாங்க, கோபம் இருக்கிறத குணம் இருக்கணும்னு ஒரு உங்களுக்கு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த அமைப்பு உள்ள ஆள்கட்டில் ஒன்றும் இல்லை, இந்த வாரத்தில் உங்ககிட்டே யாராவது வர்றாங்க கூட வைங்களேன், என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீ ஒழுங்காக இருக்கக்கூடாதா, நீ நல்லா இருந்தீங்கன்னா நேரம் குடும்பம் நல்லா இருந்திருக்கும்ல, எவ்வளோ காசை வெட்டி ஆகிட்ட, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு வந்து இப்போ கஷ்டப்பட்டு வந்தீங்க, கண்ணை கசிக்க நிற்கிற, ஏன் உன்கிட்ட ஒன்றும் பண்ணாமல் இருந்த? உங்கள்கிட்ட வந்து கொடுக்குற மனசு இருக்குது, நீங்கள் கொடுப்பீங்க, ஆனால் உடனே சும்மா கொடுத்துட மாட்டீங்க. அடுத்த தடவை அந்த தப்பை செய்யக்கூடாது, அதை அவன் புரிஞ்சுக்கிறணும். அதுக்காக நீங்கள் என்ன செய்வேன்னா இந்த வார்த்தைகளை பேசிட்டு கொடுப்பீங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க, சரியாவாயா கஷ்டப்படுறா எடுத்துகிட்டு போ, நல்லா இருக்குமா கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க, சொல்ல முடியாது உங்கள்கிட்ட. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து உண்மை இருக்கிறது. அந்த இரக்க குணம் என்பது நீங்கள் மீண்டும் அந்த வந்த நபர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க. சரியா? வேற ஒருத்தவங்க வந்து கடன் கொடுத்து உதவி செய்வாங்க, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இருக்க காசை கொடுத்துட்டு சரி நல்லா சீக்கிரம் நல்லா வந்துட்டு எனக்கு அந்த காசை கொஞ்சமாக கூட கொடுப்போம் அப்படின்னு. உங்களுக்கே அடுத்து காசு வந்தால் தான் காசு, அந்த நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இருக்கிறத கொடுத்து அனுப்பிடுவீங்க, அதுதான் உங்கள் சந்தோஷம். இதுதான் அந்த சூரியன் வளமடைந்து செவ்வாய் 4ஆம் இடத்தில் வளமடைந்து இருக்கக்கூடிய அந்த சிம்மராசி லக்கணத்துக்காரங்களுக்குரிய கேரக்டர். அப்போ இந்த வாரம் வந்து இந்த சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நீங்கள் நல்ல சக்தி மிக்கவராக இருப்பீங்க, செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது, சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கல்வியில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இலக்கு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நிலங்கள் வாங்க விற்க யோகமான நேரம். சரிங்களா? அதே மாதிரி வீடுகள் வாங்குவதற்கு விற்பதற்கும் யோகமான நேரம். ஏன்னா சுக்கிரனும் அங்கே உங்கள் ராசிநாதர் ஆட்சி பலம் அடைஞ்சிட்டார். வீடுகளுக்கு அதிபதி சுக்கிரன் தான், மண்ணுக்கு அதிபதி தான் செவ்வாய். சுக்கிரன் தான் ஆடம்பர காரகன். சரிங்களா? குடிசை வீட்டிலே நம்ம இருக்கலாம், பங்களாலே இருக்கலாம். இந்த சுக்கிரன் ஆடம்பர காரகன் என்பதால் நீங்கள் வீடுகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவராக இருப்பதால் நிச்சயமாக வீடு கட்டி விற்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான நேரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு 100% யோகமான நேரம். செவ்வாய் வந்து நாட்டிய பேரொழியை உருவாக்கக்கூடிய கிரகம், நாட்டிய காரகன். சரிங்களா? செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்க தான் நாட்டியத்தில் சிறந்து விளங்குவாங்க, நடிப்பில் சிறந்து விளங்குவாங்க. இதே இது சுக்கிரனும் செவ்வாயும் வலிமை அடைந்து விட்டால் கலைத்துறையில் நீங்கள் உங்களை பிடிச்சிக்க ஆளே கிடையாது. அப்போ இந்த வாரம் என்பது கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு அருமையான வாரம். நீங்கள் ஏதாவது வாய்ப்புகளை எதிர்பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வாரத்தில் கிடைக்கலன்னா எனக்கு என்னன்னு கேளுங்க. ஆனால் முயற்சி எடுக்கணும். சும்மா தூங்கிட்டு இருந்தால் வந்து கிடைக்காது, ஒன்றுக்கு 4 இடத்துக்கு அலையணும். நீங்கள் 10 வருஷம் கனவு இந்த வாரத்தில் நிறைவேறிடும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, 100% நான் உண்மையாக பேசுகிறேன். சரிங்களா? முயற்சி எடுங்க, 10 வருஷ கனவு நினைவாயிரும். ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை இப்போ இருந்து ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸ்டார் வந்து உட்கார்ந்துருக்குது, பயன்படுத்திக்கணும், தூங்கிடக்கூடாது. சரிங்களா? இந்த கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு அதே மாதிரி பெரிய பெரிய பட வாய்ப்புகள் நிறைய நிறுவனங்களில் வந்து அமையும். இந்த திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு பல குடும்பங்கள் திரைத்துறை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அவங்களுக்கெல்லாம் சோறு போட்டு அவங்களுக்கு பண உதவி கொடுத்து வாழ வைக்க தகுதி உள்ளவர்களாக இப்போ நீங்கள் மாறி இருக்கிறீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் நிறையா இருக்குது, பயன்படுத்திக்கணும். பணமும் வரும், உங்களுக்கு கேரக்டர் ரோலும் வரும், அதே நேரத்தில் நிறைய பட வாய்ப்புகளும் வரும். அதேமாதிரி ப்ரொடியூசர்ஸு பணம் நிறைய போட்டு பணம் எடுக்கிறாங்களே, படம் எடுக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபெயிலியரே ஆகாது, சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், நிறைய பணமும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், நான் மேற்சொன்ன விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். சிம்மத் ராசியில் நம்முடைய இத்தனை கிரகங்கள் வலிமை அடையும் போது இறக்க குணம் 100% கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை அப்படியே கடைபிடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடைவீங்க. நாளைக்கு நம்மளுக்கு இல்லையே நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. நாளைக்கு நம்மளுக்கு வேணுமே இந்த பணம் நினைக்க மாட்டீங்க, கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவங்க. அதனால தான் உங்களுக்கு தெய்வம் வந்து கைவிடாது. எப்படி சுற்றி நீங்கள் வந்து கஷ்டத்தில் விழுந்துட மாட்டீங்க. அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு 2 நேரம் பட்டினி கிடந்தால் கூட சரி, உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் யாரை வாழ வைக்கிறதுக்காக வந்தீங்களோ அவங்க பட்டினியாக கிடக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஆடம்பரமாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. அதனால் வந்து உங்களை கடவுள் கைவிட மாட்டார். கஷ்டத்தை நீ அனுபவிப்பீங்க, ஆனால் கடவுள் கைவிட மாட்டார். தைரியமாக நீங்கள் களத்தில் இறங்கி வெற்றி பெறணும், ஜெயிக்கணும்னு சொல்கிறேன். இந்த வாரத்தில் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கு யோகமான நேரம் இது. நீ எந்த துறையில் சார்ந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அதே நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இந்த வாரம் யோகம் கொட்டி கிடக்குது. ஏன்னா புதன் சுக்கிரனுடையும் சூரியனுடையும் உட்கார்ந்து உங்களுக்கு நல்ல இடத்த பார்க்குறார். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், மங்களகரமான இடத்தை பார்க்குறார், மகாலட்சுமியோட பார்க்குறார். அப்போ நீதித்துறையில் வழக்காடுபவர்களுக்கெல்லாம் யோகமான நேரம், வியாபாரிகளுக்கு யோகமான நேரம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கு யோகமான நேரம். அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கும் இது யோகமான நேரம் தான். சனி வக்கரமாக இருக்கார், எப்படி நீங்கள் அப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் சனி வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு குரு உச்சமடைந்திருக்கிறார். அந்த குரு வந்து உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு பார்வையில் இருக்கிறார். அதே மாதிரி சனி பகவானும் குருவுடைய சாரத்தில் இருக்கிறார். வக்கரமாக இருந்தால் கூட நாம் ஒரு இடத்துல போய் கொஞ்சம் முடியாமல் நின்றால் கூட நாம் நிற்கக்கூடிய இடம், நம்ம போய் சேர்ந்த இடத்துல வலிமையாக இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இல்லை, அது மாதிரி தான் சனி யார் சாரத்தில் நிற்கிறாரோ அந்த சாரம் பெற்ற கிரகம் வலிமையாகும் போது சனியினுடைய தாக்கங்கள் ராசிக்கு குறையும். அதே மாதிரி நிறைய நன்மைகள் நடந்துடும். சரிங்களா? அப்போ 7ஆம் இடம் கடத்தல் ஸ்தானம் வலிமை அடைஞ்சிருக்குது. சனி வந்து இப்போ காதல் திருமணங்களை நிறைய நடத்தி வைக்க போகிறார். இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு நிறைய பேருக்கு காதல் வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும். நீங்கள் இது வரைக்கும் லவ் பண்ணாமல் இருந்தால் கூட சரி, இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் திடீர்னு போய்கிட்டு இருக்கும்போதே எதிர்கால மனைவி இவங்க தான் நம்மளுக்கு வேணும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆண்மகனை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்ககிட்ட மனசை பறிக்க கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைகின்றது. சரிங்களா? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரம் அனைவருக்கும் யோகமான வாரமாக இருக்கிறது. எல்லோரும் முயற்சிகளை எடுத்து அவங்கவுங்க துறையில் வெற்றி பெறணும் கேட்டு விடைபெறுகிறேன். இப்பொழுது இந்த வாரத்திலே சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கக்கூடியது உங்கள் ராசியினருடைய எண் 1 பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய சப்போர்ட் இருக்குது. இருந்தாலும் 1வது எண் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய எண் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் பாகிஸ்தான் அதிபதியும் சுக்கிரன் ஆட்சி பலம் சுக்கிரனோடு இருக்கிறார். அங்கே சுக்கிரனும் 6ஆம் எண்ணுக்குரியவரும் 5ஆம் எண்ணுக்குரியவரும் உங்களுக்கு யோகமாக தான் இருக்கிறாங்க. 9ஆம் எண்ணும் யோகமாக தான் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு எண்கள் அதிகமாக இருக்கிறது. 1, 5, 6, 9 இந்த 4 எண்ணு சேர்ந்து வந்து அடிச்சுட்டு வந்தால் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக அடிக்கும். வாழ்த்துக்கள், வணக்கம். 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 11:37 வரை சிம்மராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது. கொஞ்சம் நிதானம் தேவை. கன்னிராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு அதிபதி புதன். உங்கள் ராசி வீட்டில் நீசமாகி இருந்த கிரகம் இப்போ நீசபலம் அடைகிறது. சுக்கிரன் இந்த வாரத்தில் முதல் நாள் உங்கள் தலசானாதிபதி மற்றும் 9 கூடியவன் நீசபலம் அடைஞ்சு உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அவர் இந்த வாரத்தில் உங்கள் அந்த திங்கட்கிழமை அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலேயே 2ஆம் இடத்துல போய் ஆட்சி பலம் அடைய போகிறார். வாக்குஸ்தானம் வலிமை அடைகிறது. அந்த வாக்குஸ்தானத்தில் ஏற்கனவே 12 கூடியவன் உட்கார்ந்துருக்கிறார். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் அங்கே போய் உட்கார போகிறார்.
சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் அமர்கிறது. அங்கே உட்கார்ந்து அங்கிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறது. இந்த 3 கிரகங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறது. 8ஆம் இடத்தை பார்க்கறனால எதுவும் பிரச்சனையா அப்படி பார்க்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நோய் நொடியில் இருந்தீங்கன்னா நோய் சரியாயிரும். கடன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா கடன் அடைப்பதற்கு உதவி கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மூலியமாக ஏதாவது வருமானம் வர வேண்டியது இருந்தால் வந்து சேர்ந்துடும். ஏதாவது சொத்து கேஸ் நடக்குதா, பணம் வர வேண்டியிருக்குதா, கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும், பணத்தை கட்டிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் தூரமாக இருந்து கடன் கேட்டிருக்கீங்களா, பண உதவி கேட்டிருக்கீங்களா, நல்ல காரியம் செய்வதற்காக, குடும்பத்தில் விசேஷம் நடத்துறதுக்கு கண்டிப்பாக தட்டாமல் அவங்க கொடுத்து அனுப்பிடுவாங்க. வெளியூர் பயணங்கள் மூலியமாக, வெளிநாடு பயணங்கள் மூலியமாக இந்த வாரத்திலையும் நிறைய நன்மைகள் இருக்குது. இப்படி 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 12 கூடிய இணைவுனால நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி சில கன்னிராசியை சேர்ந்த உறவுகள் நீங்கள் வெளியூர் பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். அந்த பயணங்கள் மூலியமாக நஷ்டம் வருமா? வராது. லாபம் தான் இருக்கும், நன்மை தான் இருக்கும். ஏன்னா உங்கள் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பில் சுற்றிக்கிட்டு தான் இருக்கார். இந்த வாரம் முழுவதும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பாதகங்களுக்கு இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி குரு உச்சபலம் அடைந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு உரிய இடமான 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன செய்யும்? கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு தாத்தா பாட்டி சொத்து கிடைக்கும். தாத்தா பாட்டிகிட்டேருந்து ஏதாவது பண உதவி வேணுமா கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்களுடைய நிலமோ வீடோ எழுதி வாங்கணுமா போய் கேளுங்க, தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக எழுதி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அது உங்களுக்கு நியாயமானதாக இருந்தால் கிடைக்கும். அநியாயத்துக்கு அடுத்த சொத்தை போய் இன்னொரு பங்காளிக்கு வர வேண்டிய கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க. சரியா? நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பங்கை உங்களுக்கு கொடுக்காம நிலுவையில் இருந்தால் நீங்கள் போய் கேளுங்க, உறுதியாக தருவாங்க. அதேமாதிரி ஆண்களுக்கு உங்களுக்கு பிள்ளைகள் 100% சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. பயனுள்ள விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்ல கல்வியாளராக இருக்கிறாங்க. சம்பாதிக்கிற பிள்ளைகளாக இருந்தாக்கா அவங்க இருக்கிற இடத்துல நல்ல மரியாதையும் செல்வாக்கையும் உடையவராக இருக்கிறாங்க. இதை விட என்ன வேணும்? தாய் வழி உறவுகள் கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு நிறைய உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளும் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. இளைய சகோதர காரகன் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்குறார். 11 கூடையவன் நமக்கு நன்மையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ என்னென்னா நம்மளுக்கு சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பி மூலியமாகவோ அக்கா தங்கச்சி மூலியமாகவோ இந்த வாரத்தை எந்த இடையூறும் இல்லை. ஆனால் அவங்ககிட்ட உங்களுக்கு உதவி தான் கிடைக்கும். நீங்கள் அவங்களுக்கு செய்ய முடியாட்டாலும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம். நீங்கள் பிரிந்த அந்த சகோதர கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான நேரம். கடன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிரிகள் அழித்து ஒழிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், யாரை நினைச்சு பயப்பட வேண்டாம். அனைத்து துறை சார்ந்தவர்களுக்குமே இந்த வாரம் என்பது ரொம்ப ரொம்ப யோகமான வாரமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திருமண யோகம், வாலிப வயதை சேர்ந்தவர்களுக்கு திருமண யோகம் அருமையான ஒரு யோகமாக இருக்குது. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் இப்போ வந்து ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறார். 100% புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. புத்திர தோஷம் விலகுகிறது, களத்திர தோஷம் விலகுகிறது, களத்திர பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் என்பது அனைவருக்கும் யோகமான வாரம். அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் நிறைய பண வரவு கிடைக்கும். தொழில் நன்றாக ஓடும். சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் சீரும் பெயரும் புகழும் அடைந்து வெற்றி பெற வேண்டும் என்று இந்த வார்த்தையை கேட்டு கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல ராசி எண் என்ன என்பதை இப்போ பார்க்க வேண்டியிருக்குது. கன்னிராசிக்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனால் வக்கரத்தில் இருக்கிறார். அதனால் 6ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் யோகமானதாக இருக்கும். வெற்றிகரமாக உங்களது பயணத்தை தொடரலாம். 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 11:37 முதல் 6ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 2:06 வரை கன்னிராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. கவனம் தேவை. துலாம் ராசியை சேர்ந்த அன்பவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த வாரத்தில் வந்து முதல் நாளில் மதியானம் வரைக்கும் ஒரு ராசிநாதன் கடந்த வாரத்தை போன்று 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் உட்கார்ந்து நீசபலம் அடைந்து விரை ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார். அதனால்
இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களும் முயற்சிகளும் வந்து நீங்கள் திங்கட்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தான் நீங்கள் எடுக்கணும். திங்கட்கிழமை மத்தியானத்துக்கு மேலே எந்த காரியத்தில் இறங்கினாலும் 100% வெற்றி கிடைக்கும். சரிங்களா? ஏன்னு சொன்னால் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்து விட்டார். உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்ததுனால அங்கே நீசபலம் அடைந்த சூரியனும் நீசபங்க ராஜயோகம் அடைகிறார். சரிங்களா? அங்கே வந்து உட்கார்ந்துருக்க புதனும் சக்தி பெறுகிறார். அவர் வக்கரமாக இருந்தால் கூட சக்தி பெறுகிறார். சுக்கிரன் வந்து நல்ல சுபகிரகம். ஒரு சுபகிரகோடு ஒரு நல்லவனோடு சேரக்கூடிய ஒரு தீயவனும் நல்லவனாக மாற்றப்படுகிறான், நல்லவன் வீட்டில் வைத்து. அதே மாதிரி தீயவனுடைய வீட்டுக்குள்ளே நல்லவன் போயிட்டா அவனை அங்கே போய் நல்லவனாக மாற்ற முடியாது. அது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இப்போ வந்திருக்குது. சரிங்களா? அதனால் இந்த வாரம் என்பது திங்கட்கிழமை மதியானத்துக்கு மேலே நம்மளுடைய துலாம் ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு யோகமான வாரமாக விளங்குகின்றது. அதே மாதிரி தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்குமே 100% வெற்றி கிடைக்கும். 10 குடையவன் சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு முதல் நாள் தவிர மற்ற எல்லா நாள்லேயும் உங்களுக்கு சுழற்சி முறையில் மிக வலிமையாக இருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இடத்த பார்க்குறார். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பொதுவாக ராசிநாதன் வலிமை அடைஞ்சிட்டாலே நமக்கு தன்னம்பிக்கை வந்துடும், தைரியம் வந்துடும், நமக்குன்னு ஒரு கௌரவம் வந்துடும். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், 4 பேர் முன்னாடி கௌரவமாக போகணுங்கிற ஒரு ஆசை. சரிங்களா? நல்ல ஒரு வெஹிக்கிள், நல்ல ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் வாங்கணுன்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் வாங்குவீங்க. நீ கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நீங்கள் நிச்சயமாக வாங்கலாம். சரி, நீண்ட நாட்களாக ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு சிறுசையும் பேசிக்கிட்டே வரீங்களா, ஒரு சேமிப்பை அதிகப்படுத்திகிட்டே வரீங்களா, அந்த காசை கொண்டு போய் வண்டி வாங்கிடலாம். இப்போது கொஞ்சம் குறையாக இருந்தாலும் யாராவது கொடுத்து உதவி செஞ்சுருவாங்க. அதனால் இந்த வாரம் என்பது மனசுக்கு பிடிச்ச எல்லா வேலையையும் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது பூரா நடந்துடும். சரிங்களா? என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வாக்குஸ்தானத்தில் வக்கரம் பெற்ற சனியின் சாரத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கவனமாக பேசணும். வார்த்தைகளில் கவனம் வேண்டும். தேவையில்லாமல் யார்ட்டையாவது பேசி வம்பு இழுத்துடக்கூடாது. வார்த்தை சூடாக வரும். சரிங்களா? சூடாக வரும். எப்படி வரும்? கோபத்தில் என்னென்ன வார்த்தை வரும்னு தெரியாது. அப்படி ஒரு வார்த்தைகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. தேவையில்லாமல் வார்த்தைகளில் ஒரு ஏதாவது துஷ்பிரயோகமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எதிராளி வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு அதை நினைவில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அடித்தா கூட மறந்துடலாம், ஆனால் அந்த பேசக்கூடிய வார்த்தையை மறக்க முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். பொதுவாக 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலே அந்த குடும்பத்தில் அனுதினமும் போர் நிகழும் சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் 2ஆம் இடம் செவ்வாயுடைய ஆட்சி வீடு, அதனால் பாதகம் இருக்காது. அதே மாதிரி வக்கரம் பெற்ற சனியின் சாரத்தில் உட்கார்ந்ததுனால சில நேரங்களில் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகும். நீங்களும் வாய் தடிப்பாக பேசிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். இருந்தாலும் வாக்குஸ்தானத்திற்கு உச்சபலம் அடைந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அதுவே தானாக அந்த தோஷம் என்பது விலகுது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? ரைட். இளைய சகோதர காரகன் உச்சபலம் அடைந்து நம்மளுக்கு ஒரு சாதகமான நிலையில் இருக்கிறார். தொழில் சார்ந்த உதவி செய்யக்கூடிய நிலையில் உங்களுடைய இளவல்கள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம நம்பி ஒரு காரியங்களை அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாம். மூத்த சகோதர காரர்களும் உங்கள் ராசியிலே உட்காந்துட்டாங்க. அதனால் இந்த வாரத்தில் சகோதர சகோதரிகளை பற்றி நீங்கள் பகையாக நினைக்கக்கூடாது, உறவாக தான் நினைக்கணும். அவங்களால உங்கள் நன்மை நிறைய இருக்குது, பயன்படுத்திக்கணும். இந்த டயத்தில் அவங்கள வேலை வாங்கி பயன்படுத்திக்கணும். சரியா? ரைட். அதே மாதிரி ஏதாவது சொத்து எழுதி வாங்கணும்னா கூட சண்டை சச்சரவுலாம் போய் எழுதி வாங்கிக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி கேஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் இப்போ பேசி தீர்த்துக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இந்த அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில். சரிங்களா? அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை ஆண்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருங்க. எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமாக இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கையாண்டுக்கிட்டு வாங்க. வாலிப பிள்ளைகளாக இருந்தால் சேர்க்கையில் நடவடிக்கையில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி எதிரிகள் என்பது இப்போ உங்களுக்கு கிடையாது. எந்த எதிரியும் கிடையாது. அப்படி இருந்தவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. 1-2 இருந்தால் அவங்களும் காணாமல் போயிடுவாங்க. வழக்குகள் இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக தான் வரும், பாதகம் வராது, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி 7 குடையவன் செவ்வாய் தனசாதம் உட்காந்துட்டார். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கிறது. கணவன் மனைவிக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலையில் இருக்கிறார். அதே மாதிரி கணவனுக்கு மனைவி கொடுத்து உதவக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க.
வார்த்தையை தட்டாமல் அவங்க சொல்லக்கூடிய வேலையை செய்வாங்க. இந்த மாதிரி அமைப்பு இந்த வார்த்தையில் அமைஞ்சிருக்குது. திருமண யோகம் கைகூடி நிற்கிது. நிறையா பேருக்கு பயன்படுத்தி திருமணத்தை தடையெல்லாம் செஞ்சுக்கிறணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக தைரியமாக இருங்க. 8 கூடியவன் சுக்கிரன் ஆட்சி பலம் அடைஞ்சு உட்காந்துட்டார். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலை தான் நோய் உருவாக்குது. அதனால் கவலைப்படாமல் இருந்தால் நோய் காணாமல் போயிடும். சரிங்களா? எல்லாமே தானாமல் சரியாயிடும். அதே மாதிரி 9 கூடியவன் புதன் ஒரு ராசியிலேருந்து உட்காந்துட்டார். தகப்பன் வழி தாய் வழி உறவுகள்கிட்டருந்து நீங்கள் சொத்துக்கள் எழுதி வாங்குவதோ பணம் வாங்குவதோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டைம் இது. இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரம் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 12 கூடியவன் புதன் வக்கரமாக இருக்கார். அதனால் இந்த பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னா நியாயமாக எடுத்துகிட்டு போயிருங்க. மறந்துட்டு போயிடாதீங்க. முக்கியமான டாக்குமெண்ட்டை வச்சுட்டு போயிடுவீங்க பயணங்களில். அதனால் ரொம்ப கவனம் தேவை. இந்த வாரத்தில் நம்முடைய துலாம் ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். 6ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 2:06 முதல் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:05 வரை துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பவர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். அவர் அனுச நட்சத்திர காலில் இந்த வாரத்தில் உட்கார்ந்து ஆட்சி பலம் அடைகிறார். ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடை பார்க்குறாரு, ராசிக்கு 7ஆம் வீடை பார்க்குறாரு, ராசிக்கு 8ஆம் வீடை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஆட்சி பலம் அடைந்து குரு பகவான் உச்ச பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசி வீடு இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு வலிமை மிக்க வீடாக மாறி இருக்கிறது. பொதுவாக ராசி வீடு வலிமை அடையும் போது அந்த தாக்கம் உங்களுக்கு சேரும். அப்போ நீங்களும் வலிமையாயிருவீங்க. ஏதோ ஒரு பெரிய பலசாலி மாதிரி நீங்கள் தோணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெட்டியை ஈஸியாக தூக்கிடுவோம்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும். உடலில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் மனசு அப்படி தோணாது. அப்படியே கொஞ்சம் 100% பூஸ்டாக இருப்பீங்க நீங்கள். சரிங்களா? அப்போ தைரியம், தன்னம்பிக்கை, மன வலிமையோடு தெய்வ துணையும் இருக்கிறது உங்களுக்கு. எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்களே சற்று தடுமாறினால் கூட தெய்வம் பேலன்ஸ் பண்ணி உங்களை அப்படியே ஸ்டெடியாக நிற்க வச்சிடும். அப்போ தெய்வம் சொல்லும்போது சாமி நேரம் செய்யாது. சில பெரிய மனிதர்கள், அரசு அதிகாரிகள், அது மாதிரி நமக்கு வெல்விஷர்ஸ் சொல்லக்கூடிய நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தரக்கூடியவர்களெல்லாம் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்களும் ரொம்ப அதை கேட்டு நடக்கக்கூடியவராக இருக்கீங்க, அதை கேட்டு செய்யக்கூடியவராக இருக்கீங்க. பொதுவாக செவ்வாய் விருச்சிகத்தை ஆட்சி பலம் அடைஞ்சிட்டாலே ஈகை என்ற ஒரு குணம் இருக்கும், இரக்கம் என்ற ஒரு குணம் இருக்கும். அதே மாதிரி கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாது. தன் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் கண்டுகொண்டு அமைதி காத்து வாயை பொத்திக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு காதை அடைத்து கொண்டு இருப்பவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கிடையாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தன் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நின்று தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள். அங்கே 100 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஒரே 100 பேரையும் எதிர்த்து நிற்பாங்க. எப்படா நீங்கள் ஒருத்தனை அடிக்க போச்சுன்னு சொல்லி. இந்த விருச்சிக ராசிக்குன்ற ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் அந்த செவ்வாய் வலிமையாக இருந்தால் தான் கிடைக்கும். செவ்வாய் ஒருவேளை வலிமை இல்லாமல் போய் உட்காந்து ஆரம்பிச்சிங்களேன் விருச்சிக ராசிக்கு ஒரு பாதகமான இடத்துல இவங்க அதை கண்டுக்கிற மாட்டாங்க. மனசளவில் கோழையாக மாறிடுவாங்க. மிகுந்த தைரியசாலியாக இருக்க வேண்டியவங்க கோழையாக மாறிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. செவ்வாய் ஆட்சி பலம் அடைஞ்சு உட்காந்துட்டார். ரொம்ப வலிமையாக இருக்கிறீங்க. நீங்கள் 100 பேருக்கு போய் முன்னாடி நின்று நீங்கள் எதிர்த்து குரல் கொடுத்தாலும் 100 பேரும் உங்களை பேஸ் பண்ண முடியாது. காரணம் குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு விழுகுது, ராசிநாதனுக்கு விழுகுது. அப்போ நீங்கள் யாரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியத்தை, தன்னம்பிக்கையை குரு பகவான் கொடுக்குறார். அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான வாரம். எந்த காரியத்திலும் நீங்கள் இறங்கி அடித்து ஜெயிக்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை தரக்கூடிய வாரம். தனசனாதிபதி உச்சம். அப்போ என்ன ஆகும்? 100% உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சிரும். நிறைய நன்மைகள் கிடைக்குது. இளைய சகோதரர்களுக்கு நீங்கள் உதவக்கூடிய வகையில் இருக்கிறீங்க. தாய்க்குரிய கிரகம் வக்கரகதியில் இருந்தாலும் கூட, சனி பகவான் வக்கரம் அடைந்தாலும் கூட குரு சாரத்தில் இருந்து நம்ம ராசி வீடை பார்க்குறாரு. ஒரு வகையில் குரு சண்டாள யோகம் சொல்லுவோம். குருவும் சனியும் பார்த்தாலும் சண்டாள யோகம் தான். குருவும் சனியும் ஒரே வீடை பார்த்தாலும் சண்டாள யோகம் வந்துடும். ஏன்னா எப்படி கரண்ட்டு பாஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போ இந்த குரு சண்டாள யோகங்கள் என்ன செய்யும் சொன்னாக்கா,
உங்களை திடீர்னு உயரமான இடத்துல, உச்சமான இடத்துல கொண்டு உட்கார வச்சிடும். அதே நேரத்தில் ராசிநாதன் வலிமை இல்லாமல் இருந்தால் உங்களை அதில் பாதாளத்தில் கொண்டு வச்சிடும். சரிங்களா? நீங்கள் பெரிய ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்கார். 2 பேரும் இங்கே வாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால் உங்கள் ராசி வீடு வலிமை அடைஞ்சிருக்குது. ராசிநாதன் வலிமை அடைஞ்சிட்டார். தைரியமாக காரியம் சாதிங்க. சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் நீங்கள் தைரியமாக களமிறங்கலாம். கொஞ்சம் கவனமாக செய்யுங்கன்னு சொல்லுவோம். பாதகம் இல்லை. 100% நீங்கள் உங்களுக்கு லாபம் இருக்கிறது. அதே மாதிரி தாய் வழி உறவுகள்கிட்ட நன்மை நிறைய கிடைக்குது. தகப்பன் வழி உறவுகள்கிட்ட இருந்தும் நிறைய நன்மைகள் கிடைக்குது. அதே மாதிரி சகோதர சகோதரிகள் உங்களுக்கு 100% பக்கபலமாக இருக்காங்க. மூத்த சகோதர சகோதரிகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவங்க புதன் 11 வக்கரமாக இருக்கார், 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில். அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் லேசாக தடுமாற்றங்கள் இருக்கும். அவங்களால உங்களுக்கு வெட்டி செலவு இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கிறது நல்லது. சரி, 7 களத்திரக்காரகன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சி பலம் அடைந்திருக்கார். இருந்தாலும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரலாம். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாதகமில்லை. உங்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் அவங்க இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மிகுந்த வலிமையுடையவராக இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி வலிமையாக இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் வலிமையாக இருக்காங்க. ஈக்குவல் பவர் அப்படி இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு 12ஆம் விரயஸ்தானத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்க உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். அதனால் நீங்கள் கண்டுக்கிறாதை விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்க சொன்னால் கேட்டு தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க, கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த வாரம் விட்டு கொடுத்து போவீங்க. உங்களுக்கு தெய்வத்துணை குரு பார்வை இருக்கிறனால அனுசரித்து போவீங்க. எங்கேயும் போய் ரொம்ப நம்ம தான் நிற்க மாட்டேங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்க. உங்கள் பவரை எங்கே காட்டணும் அங்கே தான் காட்டுவீங்க. அதனால் இந்த வாரம் என்பது யோகமான வாரமாக அனைவருக்கும் இருக்கிறது. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். வெளியூரில் இருக்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வாரத்தில் 12 குடையவன் ஆட்சி பலம் அடைந்ததுனால நிறைய யோகங்கள் கொட்டி கிடக்குது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி முதலீட்டாளர்கள், முதலீடு செய்பவர்கள் ரொம்ப கவனமாக செய்யுங்க. தேவையில்லாமல் அகலக்கால் வைத்து அதிக செலவுகளை செய்யாதீங்க. ஏன்னா 12ஆம் இடம் வலிமை அடைஞ்சிருக்குது. 10 கூட தொழிற்சானாதிபதி 12 உட்காந்துட்டார். அப்போ வெட்டி செலவு கொஞ்சம் வரும். 10 ரூபாயில் முடிக்க வேண்டிய வேலையை 30 ரூபா கொடுத்து செய்யணும். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி 10 ரூபாயில் செய்யலாம், கொஞ்சம் நீ போப்பான்னு அனுப்பி விட்ருங்க. அது மாதிரி இந்த வாரத்தில் நீ இருந்தால், கவனமாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். நன்மை அதிகம் இருக்கிறது, லாபம் அதிகம் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே நம்முடைய விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது 4ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது, 9ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:05 முதல் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. சந்திராசிரம நேரங்களிலே நிதானம் தேவை. தனுசு ராசியை சேர்ந்த அருமை சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு குரு உச்சபலம் அடைந்து கடந்த வாரத்தை போன்று இந்த வாரத்திலும் உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இதில் கடந்த வாரத்தில் உள்ள விஷயங்களில் சில மாற்றங்கள் இருக்குது. அது என்னன்னு கேட்கும்போது 10ஆம் இடத்துல தொழிற்சானத்தில் ஒரு கிரகம் நீசமாக இருந்துச்சு. சுக்கிரன் நீசமாயிட்டார் 10ஆம் இடத்துல. லாபஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல நீசமாகிறார். அப்போ நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் எவ்வளோ முதல் போட்டாலும் அதுக்கான லாபம் என்பது கொஞ்சம் எதிர்பார்த்த அளவு கிடச்சிருக்காது. ஆனால் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் திங்கட்கிழமை மதியம், வாரத்தின் முதல் நாள் மதியானத்திலேயே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் அடைகிறார். ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். 11ஆம் இடம் வலிமை அடைந்து விட்டாலே நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றியாக முடியும். சின்ன ஒரு விதையை நட்டினா பெரிய மரமாக ஒரு இடைஞ்செல்லாம் வளர்ந்துடும். அது மாதிரி தான் இந்த 11ஆம் இடம் சிறப்புறும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு மூத்த சகோதர சகோதரின் மூலியமாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்ககிட்ட இருந்து சொத்துக்களை எழுதி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்ககிட்ட இருந்து பண உதவிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் யோகம் சொல்கிறது. அதே மாதிரி 4 குடையவன் தாய்க்குரிய கிரகமான விளங்கக்கூடிய குரு உச்சபலம் அடைஞ்சிருக்கார் ராசிக்கு 8. ஆனால் உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 8 போய் உட்கார்றாரு. நமக்கு ராசிக்கு 8ஆம் இடம் நமக்கு கொஞ்சம்
டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய இடம் அது. சரிங்களா? அந்த இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ நம்மளுக்குள்ளே உள்ள ஒரு ஒரு உறவு என்பது கொஞ்சம் விரிசலாக தள்ளி போய் நிற்கிது. தூரத்தில் இருந்தாலும் தாயார் நமக்கு கொடுக்கணும் தான் ஆசைப்பட்றாங்க. நீங்கள் தாயாரை தூரத்தில் கொண்டு வச்சாலும் அவங்க வந்து கிட்ட வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பு. தாய்கிட்டேருந்து நிறைய வாங்கிக்கலாம். நீங்கள் தாய் உறவுகிட்டேருந்து தாய் சொந்தங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய வாங்கிக்கலாம். கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சரி, என்ன வேணாலும் கட்டாக கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பிள்ளை மேலே பாசத்தோடு அவங்க செய்யக்கூடிய கடமையில் 100% சரியாக இருப்பாங்க. சரி, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கிடைச்சாலும் கரெக்டாக இருப்பீங்களா? கையில் பணம் நிறையா பல லாபஸ்தானம் வலிமை அடைஞ்சிருச்சு, தனஸ்தானத்துக்கு நிறைய வருமானம் வருது, பெட்டகத்தில் பணமும் நகையும் அதிகரிக்குது. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தாக்கா இந்த வாரத்தில் செலவாளியாக இருப்பீங்க. கொஞ்சம் செலவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடைஞ்சிட்டார். சனி சாரம் பெற்று ஆட்சி பலம் அடைகிறார். அவர் 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ எவ்வளோ கிடைச்சாலும் ஒன்று கணவன்கிட்ட கொடுத்துருவீங்க, அல்லது கணவன் மனைவிட்ட கொடுத்துருவாங்க, அப்படி இல்லையா நண்பர்கள்ட்ட கொடுத்து அனுப்பி விட்டுருவீங்க. யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவீங்க. சொந்தக்காரங்க வந்து கேட்குறாங்களா, கொடுத்துருவீங்க. சரி, ரைட். அதே மாதிரி எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. எதிரி ஸ்தானத்தை பார்க்குறா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னாக்கா தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்துருவீங்க. சரியா? அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த சம்மந்தம் இருக்காது. திடீர்னு யாரும் நண்பர்களுக்கு ஃப்ரெண்டு, உங்கள் நண்பருக்கு நண்பராக இருப்பார், திடீர்னு ஒரு உதவின்னு வந்து நிற்பார். அவர் யாரும் தெரியாது, அறிமுகம் இருக்காது. ஒரு கண்ணை கட்டின மாதிரி டக்குன்னு கையில் கொடுத்து சரி போய்ட்டு வாங்க, சீக்கிரம் பார்த்து கொடுங்கன்னு அனுப்பிடுவீங்க. ஆனால் வராது காசு. அதனால் அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட நீ கொடுக்காதீங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுங்க. அதுக்கு ஈடாக ஏதாவது பெற்றுக்கொண்டு கொடுங்க. சரிங்களா? ஏன்னா கையில் உங்களை எவ்வளோ வந்தால் தங்காது, காசு காலியாகும். அது மாதிரி அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. வெளியூர் பயணங்கள் நிறையா இருக்கும். நிறையா பேருக்கு தனுசு ராசி வந்து வெளியூர் பயணங்கள் நிறையா இருக்கும். என்ன இருந்தால் வெளியூர் பயணங்கள் நன்மை தான் செய்யும், பாதகங்கள் செய்யாது. வெளிநாடு செல்வதற்காக வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம தனுசு ராசி சேர்ந்தவங்களுக்கு தேவைப்படுவங்க இந்த டைமில் பயன்படுத்தி போய்க்கலாம். சரிங்களா? இளைய சகோதர சகோதரி மூலியமாக நமக்கு நன்மைகள் இருந்தாலும் அவங்க மூலியமாகவும் சில செலவுகளும் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதுவே தந்தை வழி உறவுகள் இந்த வாரத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப லாபமாக இருக்காங்க. கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, இப்போ அவங்க நல்லா ஆகிட்டாங்க. அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. கவலைப்பட வேண்டாம், அவங்கள பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். சரியா? ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் என்ன வேணும், என்ன வாங்கலாம்ட்டு பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு அற்புதமான இலக்கை அடையக்கூடிய நேரம். நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சுட்டு சமூகத்திற்கு நல்ல பயனுள்ளவர்களாக இருக்கணும். அநீதிகளை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். வாலிப பிள்ளைகளாக இருந்தால். சரிங்களா? கண்ணுகளை பார்த்துட்டு கண்டுக்கிறாமல் போகக்கூடாது. நமக்கு முன்னாடி சில நடக்கக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்தணும். அப்போ தான் நம்ம நாடும் நாட்டை ஆளுகின்றவர்களும் நமக்கு வந்து பயந்து நம்மளுக்கு கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வந்திருக்குது. சரிங்களா? கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் 8ஆம் இடத்துக்கு உச்சபலம் அடைகிறதுனால இந்த அநீதியை கண்டு பொங்கி எழக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் யாராவது சொல்கிறாங்க, ஐயோ உனக்கு விட தேவையில்லாத போடான்னு சொல்லிட்டு நகராதீங்க. உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது. உங்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது. அதனால் உங்களை யாரும் ஒன்றும் தண்டிக்க முடியாது. அதனால் தைரியமாக கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். வெட்டி செலவு மட்டும் பண்ணிடாதீங்க. திருமணத்திற்கு இந்த வாரம் யோகமான வாரம். திருமண பந்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியதாக விளங்குகிறது. 7 குடையவன் சொல்லக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், வக்கர கதியை நெஞ்சு உட்கார்ந்துருக்கார். ஆனால் சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வாக்குவாதங்கள் சண்டைகள் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதிரி மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் எல்லாரும் கொஞ்ச நேரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க. சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் நல்ல வரன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வரன்கள் மீது திருமணம் யோகம் என்பது இப்போ கிடைச்சிருக்குது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரம் என்பது தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான வாரம், அருமையான வாரம். பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். இந்த வாரத்திலே தனுசு ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து உங்கள் ராசினாம் எண் 3 எப்பயும் போல் இந்த வார்த்தையும் தொடர்கிறது. அதேமாதிரி உங்களுக்கு 6ஆம் எண்ணும் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. ஏன்னா லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கார் சுக்கிரன். அவருடைய எண்ணும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மக்கரகதியில்
குருவின் சாரத்தில் 2ஆம் இடத்துல தொடர்கிறார். அங்கே ராகுவும் இருக்கிறார். சரிங்களா? அதே நேரத்தில் உங்கள் ராசி வீட்டிற்கு உச்சபலமடைந்த குரு எப்போ பார்க்க ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டங்கள் பெருகிவிட்டது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்கு லாபஸ்தானம் என்பது விருச்சிக ராசி வீடு. அந்த விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சி பலமடைந்து அமர்ந்து விட்டார். சனியின் சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி மகர வீட்டிற்கு எப்படி குரு பார்வை கிடைக்கிறதோ அதே மாதிரி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வீட்டிற்கும் குரு பார்வை விழுகிறது. செவ்வாயின் மீதும் குரு பார்வை விழுகிறது. அப்போ 100% உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியாக மாறும். உங்களுடைய சிந்தனைகள் நல்ல பயணங்களை தரும். அதே மாதிரி எங்கே போனாலும் உங்களுக்கு சிறந்த ஒரு பெயரும் புகழும் அடையக்கூடியவராக நீங்கள் விளங்குறீங்க. மதிக்காதவர்களும் உங்களை மதிப்பார்கள். சரிங்களா? சொந்த பந்தங்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர் இன்னும் நன்மையாக மாறும். சில நேரங்களில் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பகையாக நின்றா கூட இப்போ உறவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கஷ்டங்களை உதவக்கூடிய நிலையில் அவங்க இப்போ சிந்தித்து செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இணக்கமான நிலையில் கிரகங்கள் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சானத்தில் சுக்கிரன் உட்காந்துட்டார். சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார் 10ஆம் இடத்துல. 10 ஆட்சி. அங்கே உட்கார்ந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் பார்க்குறார், கேந்திர ஸ்தானத்தை. கேந்திர ஸ்தானத்தில் கேந்திர ஸ்தானாதிபதி அமர்ந்து ஆட்சி பலமடைந்து கேந்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த 4 குடையவன் கேந்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ 100% உங்கள் வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் கல்விக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டு பெரிய படிப்புகளை படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது கல்விக்காக நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தால் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் யோகமான விஷயங்கள். தாய்கிட்டேருந்து தாய் சொத்தை எழுதி வாங்கலாம், தாய்கிட்டேருந்து பணங்கள் வாங்கலாம், நகைகள் வாங்கலாம். தாய் வழி உறவுகள்கிட்டருந்து உங்களுக்கு பகைமை விலகுகிறது. பூர்வீக சொத்துக்களை தாய் வழி உறவுகள் கேஸ் போட்டிருந்தாங்கன்னா இந்த கேஸை நீங்கள் பேசி தீர்த்து வாபஸ் வாங்கிக்கலாம். இப்படி ஒரு அருமையான நேரம் இந்த நேரம். உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி, ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம், ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. இப்படி 4 கிரகங்கள் ஆட்சி உச்சம் என்ற வகையில் ராசி வீடை நிறைவேற்றி சென்று விட்டது, நிறைவுற வைத்திருக்கின்றது. அப்போ இந்த மகரத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். எந்த பாவமும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, யாரை பற்றி சிந்தனையும் இல்லை. நம்மளுக்கு தேவை நம்முடைய காரியம் நிறைவேறணும், வெற்றியாகணும், நமக்கு பணம் நிறைய வரணும். இதுதான் உங்களுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் இருக்குது இல்லையா? எல்லாமே நிறைவேறிடும். 100% உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்தும் சாதகமாக மாறும். தெய்வத்தின் அனுக்கிரகத்தினால் உங்களுக்கு அனைத்தும் நடக்கும். பெரிய மனுஷருடைய ஆதரவினால நடக்கும். நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய ஆசீர்வாதத்தினால் நடக்கும். குருமார்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினாலையும் நடக்கும். இப்படி இந்த மகரத்துக்கு யோகம் கொட்டி கிடக்கிறது. 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? 8ல் கேது உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருந்தாலும் என்ன செய்வார்? சில நேரங்களில் நம்ம உடல் ரீதியான தொந்தரவு கொடுக்கத்தான் செய்வார். அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. எந்த நேரம் உடல் ரீதியில் உடலை பற்றி கவலை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலும் சரி, அது நினச்சிக்கிட்டே இருந்தாலும் சரி, அது அதிகமாக தான் ஆகும். அதை பற்றி கவலைப்படாமல், அதை பற்றி சிந்திக்காமல் வேறு விஷயங்களை கவனம் செலுத்திட்டே வச்சிங்களேன், அந்த வலி உங்களுக்கு தெரியாது. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காரும்போது நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இவ்வளோ வலிச்சு எரிஞ்சு நம்ம அப்படியே இருந்துட்டோமே சொல்லி. ஆனால் அந்த வலி நீங்கள் வேறு சிந்தனைகளை போனோன்னா அது மாறிடுச்சு. பார்த்தீங்களா? அது மாதிரி எப்பயுமே சிந்தனைகள் மாற்றிக்கொள்ளுங்கள். உடல் வலியை பற்றி பொருட்படுத்தாதீங்க. இதெல்லாம் கிரகங்கள்னால் சில நேரங்களில் வரும், அது தானாக போயிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிநாதனுக்கு செவ்வாயுடைய பார்வை இருக்குது. அதனால் தைரியமாக இருப்பீங்க, மன வலிமையோடு இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. சரிங்களா? தைரியத்தை கைவிட வேண்டாம். அதே மாதிரி
திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய உறவுகளுக்கு திருமண யோகங்கள் கிடைக்கிறது. புத்திர தோஷம் விலகி புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. இப்படி நன்மையான காரியங்கள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னாக்கா, காரியத்தில் இறங்குங்க, வெற்றி பெறுங்கள். இது 2 தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நம்ம டைம் நல்லா இருக்கும்போது நம்ம தூங்கிடக்கூடாது, நம்ம போய் முயற்சி எடுக்காம விட்டுறக்கூடாது. அப்படி இருந்தால் நம்மளுக்கு வெற்றி வீடு தெரியும் யாரும் தட்டி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? முயற்சி எடுத்தால் தான் கிடைக்கும். அதனால் முயற்சியில் இருங்க, வெற்றி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது நமது மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் உட்கார்ந்த செவ்வாயினுடைய எண்ணை பயன்படுத்துங்கள். நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சனி சாரத்தில் உட்காந்துருக்கிறார், உங்கள் ராசினாவுடைய சாரத்தில் உட்காந்துருக்கார். 100% உங்களுக்கு தனஸ்தானத்தில் பார்க்குறதுனால தன வருவாயை கொடுத்துருவார். 9ஆம் எண் நல்லா இருக்குது, 3ஆம் எண் நல்லா இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் வக்கரகதியில் தொடர்கிறார். குருனுடைய நட்சத்திர காலிலே உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாக நம்ம ராசிநாதன் கொஞ்சம் வலிமை குன்றிய நிலையில் இருந்தாலும் அவர் சார்ந்து நிற்கின்ற சாரம் பெற்ற கிரகம் வலிமை அடைந்து விட்டால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது சனி சாரம் பெற்ற கிரகமான குரு உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். அவர் உச்சபலம் அடைந்து உங்களுக்கு இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். இருந்தாலும் இந்த 2 சுப பார்வைகள் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. தொழிற்சானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்ப்பது என்பது ரொம்ப விசேஷமான அமைப்பு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்தில் உட்காந்து பார்க்குறாரு. அப்போ நீங்கள் கேட்ட உடனே நான் தரணுமா, உடனே கொடுக்கணுமா, உனக்கு பொருள் தர்றேன் இப்படி சொல்லுவாங்கள்ல நிறைய பேர். உங்கள் வீட்டில் கூட வீட்டில் போய் கேட்குறீங்க, அம்மா அப்பாட்ட கேட்பீங்க, உனக்குன்னா உடனே கிடைக்கணுமா, உடனே வேணுமா, கொஞ்சம் பொருள் தரஞ்சிட்டு உங்களை வேணும்னே உட்கார வச்சு கொஞ்சம் அளவு வச்சு அப்புறமா கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி நீ கோவிச்சுக்கிட்டு எந்திரிச்சு இப்போ போகும்போது இரா தரேன் இந்திரா கொண்டு போடான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த வாரத்தில். ஆனால் பெற்றவங்க நம்மளுக்கு கொடுக்காம போக மாட்டாங்க. அது மாதிரி தான் தெய்வம் உங்களுக்கு எதிரி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குது. ஆனால் அவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடிய கிரகம். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2 கூடியவனும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிகாரி. அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வர முடியும், சேமிப்பை அதிகப்படுத்தி தர முடியும். நீ சம்பாதிச்ச பணத்தில் மிச்சம் பண்ணி லாபமாக்கி அதை சேமித்து தரக்கூடிய ஒரு கிரகம் குரு. அவர் உங்களுக்கு எப்படி பகையாக நிற்பார்? பகையெல்லாம் உட்காந்துருக்காரு. ஆனால் என்ன செய்வார்? நான் சொன்னேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வாரத்தில் பொறுமை காக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு டென்ஷன் இப்போ அதிகம் ஜாஸ்தி. செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து தொழிற்சாலத்தில் உட்காந்து உங்கள் ராசி வீடை பார்க்குறாரு. எல்லாம் உடனே நடக்கணும், உடனே முடியணும். ஒரு நிர்வாகத்தில் இருக்கீங்களா, அவங்களோட வேலைகள்கிட்ட வேலை சொல்லியிருக்கீங்களா, இன்னும் செய்யாமல் இருக்கீங்கன்னு போட்டு சண்டை போடுவீங்க, கோவப்படுவீங்க. இதுக்கெல்லாம் வேலை கிடையாது. நீங்கள் கோவப்பட்டாலும் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே அந்த கிரகம் அமைஞ்சிருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம். என்ன பண்ணாலும் லேட்டு தான் பண்ணுவாங்க, என்ன பண்ணாலும் அந்த பஸ்ஸு லேட்டாக தான் வரும், என்ன பண்ணாலும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பின பணம் லேட்டாக தான் போய் சேரும். அதே மாதிரி ஒருத்தர் பணம் அனுப்பியிருப்பா, அந்த காசு அக்கௌண்ட் சேர்ந்துருக்காது. ஏன்னா 2 நாள் கழித்து சேரும், அல்லது 24 மணி நேரம் கழித்து சேரும், பெண்டிங் ஆயிரும். ஆனால் வராமல் இருக்காது. இது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். முதல்லையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் என்ன செய்வோம்? ரைட்டு, கோவப்படக்கூடாது, அப்பா பார்த்து செய்யுங்கப்பான்னு போயிடணும், வரும்போது வரட்டுன்ட்டு போயிடணும். அதுக்கு போய் நீங்கள் கோவப்பட்டு ஆக்ரோஷமாக தெரிஞ்சிங்கன்னு சொன்னாலும் உங்கள் உடம்பு தான் கேடும். ஏன்னா உங்கள் ராசியாக வக்கரமாக இருக்கார், ஏற்கனவே ராகுவோட சேர்ந்துருக்காரு. உடம்பை கெடுத்துக்கிறாதீங்க. இதுதான் நிலவரம். இதில் விதியை மதியால் வெல்ல வேண்டும். அதுக்கு தான் நம்ம சோதிடம் பார்ப்பது. சோதிடம் அதுக்கு பார்க்குறோம். விதியை மதியால் வெல்வதற்கு கடவுளே நவ கிரகங்களுடைய அமைப்பை நம்ம சித்தர் பெருமக்களுக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்து அவங்க தலையில் எழுதியிருக்கிறோம். அந்த தலையெழுத்தை தான் நவ கிரகங்களில் கொடுக்குறோம். அவங்க பிறந்த நேரத்திலே கிரகங்கள் உட்கார்ந்து எழுத வச்சு நீ கணிச்சிக்கிற சொல்லு, நீ படிச்சுக்கோ, அவங்களுக்கு எடுத்து சொல்லுன்னு சொல்லி சித்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறாங்க. அவங்க ஓலைச்சுவடிகளையும் நூல்களையும் எழுதி என்னை போன்றவர்களை படிக்க வச்சு உங்கள்கிட்ட சொல்ல வச்சுருக்காங்க.
எதுக்காக சொன்னார் கடவுள்? விதியை அறிந்து கொள், நீ அதிலிருந்து விடுபட்டு வெளிவருவதற்கான வாய்ப்பை தேடிக்கொள், முடிந்தால் தேடு, முடியவில்லை என்றால் அதாவது சோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குன்னு, பார்த்தவன் மீண்டான் பார்க்காதவன் மாண்டான் அப்படி சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து போகணும். நீரோட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பாதை அமைச்சு போய்கிட்டே இருக்கணும். எதிர் திசையில் போனோம்னா நம்ம அழிஞ்சிருவோம் இல்லையா? அது மாதிரி தான் இந்த விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்லும்போது கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாக அமைந்துவிடும். அப்படி இந்த கும்பராசிக்கு கொஞ்சம் முன்கோபத்தையும் அவசர புத்தியையும் தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. அதை தூரமாக வச்சுருங்க, நிதானத்தை கடைப்பிடிங்க. பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் இந்த வாரம். எல்லா விஷயத்துலையும் பொறுமை வேணும், சரிங்களா? தொழில் செய்கிறவங்ககிட்ட ரொம்ப அக்கறையாக நடந்துக்கோங்க, கோவப்படாதீங்க. உங்களது இல்லற துணைக்கிட்ட கவனமாக இருங்க, அதிகம் பேசி காயப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு 8 குடையன் புதன் வக்கரமாக இருக்கார், 7 குடையனோடு சேர்ந்துருக்கார், சூரியனோடு சேர்ந்துருக்கிறார். அப்போ அவங்க மனசு காயப்பட்டுரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி ராசிக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார். தாய் மற்றும் தகப்பனுக்குரிய கிரகம் வலிமை அடைந்திருக்கிறது. அப்போ அப்பா அம்மா கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ நாளும் கேட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? உங்களுடைய தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நண்பர்கள் 100% உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்கள ஏதாவது பேசி காயப்படுத்தாமல் நீங்கள் இருந்தால் போதும். தொழில் ரீதியாக தொழிற்சான வலிமை அடைஞ்சிருச்சு. அப்போ தொழிலே நீங்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் முள்ள சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வாரத்தை ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. ஆனால் யாரும் பாதகம் இல்லை, எல்லாம் நன்மையாக நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே நமது கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வழங்கக்கூடியவுடைய குரு 11 குடையவன் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால 3ஆம் எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் 4ஆம் எண்ணும் சாதகமாக இருக்கிறது, பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மீனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப யோகமான டைம் இது. உங்கள் ராசிநாதன் உச்சபலம் அடைஞ்சிட்டார். உச்சபலம் அடைந்து பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். அவர் தான் தொழிற்சானாதிபதி. தொழிற்சானாதிபதி சுயசாரத்தில் ஒரு சுப வீட்டில் ஒரு அருமையான இடத்துல உட்கார்ந்து வலிமை அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்கத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்கள் ராசி விடையும் பார்த்தா எப்படி இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் முன்னாடி எவனும் நிற்க முடியாது, யாரும் 4 கில்லாடி உங்கள்கிட்ட நின்று ஜெயிச்சுட்டு போக முடியாது, பேச்சிலும் சரி செயலிலும் சரி. அதனால் அவ்வளோ பவர் உங்கள்கிட்ட இப்போ வந்திருக்குது. ஆக்டிவாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும், உங்களுடைய உடம்பு என்னமோ ஒரு முறுக்கேறி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மூளை தீட்டப்பட்ட வைரம் போல் ஜொலிக்கும். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பட்டொளி வீசுகிற மாதிரி சொல்லாடலோடு நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. வாக்குஸ்தானத்திற்கு நீசபங்க ராஜயோகம் அடைந்த சூரியனுடைய பார்வை இருக்கிறது. வாக்குஸ்தானத்திற்கு ஆட்சி பலம் அடைந்த சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறது. வாக்குஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானம் அதிபதியாக வழங்கக்கூடியவர் புதன், அவருடைய பார்வை இருக்கிறது. அதனால் 100% உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். எங்கே போய் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்டு முதல்ல அதை செஞ்சு முடிங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. நீ அதே மாதிரி கட்டளையிலும் பேசின ஒரு நபராக இருந்தால், கமெண்டிங் பர்சனாக இருந்தால், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒருத்தவங்க கேட்டு உடனே நிறைவேற்றி வச்சுருவாங்க. வேலைகளுக்கு ஒபே பண்ணுவாங்க, சரிங்களா? சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒபே பண்ணுவாங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய சாதிக்கலாம். எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா அனைத்து துறை சார்ந்த கிரகம் வலிமை அடைஞ்சிருச்சு. ஒரு உதாரணத்திற்கு இந்த ராகு உரிய கிரகம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தரகு வேலை செய்கிறது. அதே மாதிரி இந்த சவர தொழில் செய்கிறவங்க, இந்த வானம் வெட்டுறவங்க, பள்ளம் தோன்றவங்க, சரிங்களா, இப்படி கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள், மரம் வெட்டு வேலை செய்யக்கூடியவங்க, விவசாயத்தில் போய் கூலி வேலை செய்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த ராகுனுடைய சாரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு யோகமான நேரம். அப்போ ராகு வலிமை அடைஞ்சு உட்கார்ந்துட்டார். செவ்வாய்க்குரிய கிரகமான மின்சாரத்துறை
நெருப்பை சார்ந்த ஒரு துறை வேலைவாய்ப்பு, சரிங்களா? அதே மாதிரி வேகத்தை வைத்து, உடல் வேகத்தை வைத்து, அந்த நம்ம விளையாட்டுத் துறையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து உடலை வைத்து வேகத்தை வைத்து அவங்க செயல்பட திறனை வைத்து அவங்களுக்கு வருமானம் தொழில் நடக்கும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப யோகம். நிலங்களை வாங்கி விற்பவர்களுக்கு யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் நடத்துபவர்களுக்கு, மண்ணை பொன்னாக்க மாற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் செவ்வாய் இப்போ சக்தி மிகுந்தவராக இருக்கிறார். சுக்கிரன் ஆடம்பரத்துறையை சார்ந்தவர், வீடுகளை கட்டக்கூடியவர், அதே மாதிரி அணிகலன்களை வாங்கி குவிக்கக்கூடியவர், அதே மாதிரி கலைத்துறைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர், கலைக்கு காரகன், மனமகிழ்ச்சிக்கு காரகன், ஆட்சி பலம் அடைந்து விட்டார். அப்போ அது சார்ந்த துறையும் வலிமையடைந்திருக்கிறது. நீதித்துறை ஆசிரியர் பெருமக்களுக்கு உரிய துறை, அதே மாதிரி கணினித்துறை, உங்களுக்கு இங்கே இது அறநிலைத்துறை, இதுக்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடியவர். அதாவது தங்க மதிப்பீட்டாளர்கள், தங்கத்தை வியாபாரம் செய்கின்றவர்கள், தங்கத்தை தோண்டி எடுக்கக்கூடியவர்கள், தங்கத்தை மொத்தமாக சில்லறையாக விற்கக்கூடியவர்கள், நகைப்பற்றை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு உச்சபலம் அடைஞ்சிட்டார். அப்போ எல்லாமே சாதகமாக இருக்குது. அப்போ யாரை நான் குறைத்து மதிப்பிட முடியும்? 100% நீங்கள் எல்லாருமே முயற்சி எடுக்கணும். எல்லாரும் முயற்சி எடுக்கணும். இந்த நேரம் என்பது நீங்கள் அறுவடை செய்வதற்கான காலம். எப்படி சீக்கிரமாக பயிரிட்டு விரைவாக அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு காலம். நீ விதைக்கிற விதை ஒன்று கூட சோடை விதையாக மாறாது, பதராக மாறாது, பயனுள்ள அரிசியாக மாறும். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட ரெஸ்ட்டுக்கு ஒதுக்கக்கூடாது. நேரத்தை காரியத்திற்கான நேரமாக மாற்றணும். ஜெயிக்கணும், வேலை பார்க்கணும், ஓடணும், உழைக்கணும், பெரியவங்களை சந்திக்கணும். 100% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களை கை தூக்கி விட்டு காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட பேர் காத்து கிடக்கிறாங்க. பயன்படுத்திக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த வெளிநாட்டில் வாழ்கின்ற அருமை உறவுகள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். நிதானம் தேவை. உங்கள்கிட்ட ரொம்ப அவசர புத்தி இருக்குது, நான்ற ஒரு அகம்பாவம் இருக்கிறது. நீ வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி, வீட்டிலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. பணியிட செய்யும் இடங்களிலே அதிகாரிகளிடத்திலே நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவங்கள்ட்ட பணிந்து செல்வது நல்லது. மற்றபடி எந்த விதமான பாதகமான சூழ்நிலையும் யாருக்கும் இல்லை. வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்களிலும் கொஞ்சம் நிதானம், கவனம். அவசரப்பட்டு காசுகளை கொடுக்காம கவனமாக இருந்தால் இந்த வாரம் என்பது மீனராசியை சேர்ந்த உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான வாரம். பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண், உங்கள் ராசியினுடைய எண் 3 மற்றும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனுடைய எண்ணான 6ஆம் எண்ணும் அதிர்ஷ்டமாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம்.